respected President of our college committee, most reverend Secretary of our college committee, beloved Vice Principal, beloved Coordinator of Self-Financing Team, beloved Dean, Placement and Training Cell, Associate Dean, colleagues, and my dear students, good morning to all. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு முக்கியமான நாள். ஏன் சொல்றேன்னா, உங்களை இப்போ இருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக சில முயற்சிகள் பிளேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அந்த பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு முதல்ல மேடம் வந்திருக்காங்க. லில்லி கிரேஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், சிஐடி மன்னார்புரம், ட்ரிச்சி. இங்கிருந்து வந்திருக்கின்ற மேடம் அவர்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா, ஒரு விஓ எக்ஸாம் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு, மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க, பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு ஒரு ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேலம்மாள் ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த ஒரு 3 வருஷத்தில் பெஸ்ட் டீச்சர் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூடெண்ட் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அவங்க வாங்கின அவார்டு பெஸ்ட் டீச்சர் அவார்டு. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி, விஓ எக்ஸாம் எழுதி உள்ளே போயிருக்காங்க. ஆர்ஐ ப்ரமோட் ஆகியிருக்காங்க. நிறைய செயல்கள் செஞ்சுருக்காங்க. நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்ப கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இவங்க மோட்டிவேஷன் லெக்சர்ஸ் கொடுத்து, அதில் ஒரு 200-300 பேர் வெவ்வேறு பொசிஷனுக்கு போனதா ஒரு நண்பர் சொன்னார். அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் உள்ள அவர்களை கல்லூரி சார்பிலும் உங்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றேன். யாருக்காக பயனாளி என்று சொன்னால் நீங்கள் தான் இதுக்கு முதுகெலும்பு. ஆகவே உங்களை மனமாற வருக வருக என வரவேற்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லில்லி கிரேஸ் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, பிளேஸ்மெண்ட் டீன் மற்றும் அசிஸ்டன்ட் டீன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இன்று ஒரு அருமையான நாள். உங்களைப் போல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஒரு மாணவி இங்கே உங்கள் முன்னே இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். சாதாரணமாக நல்ல கை தட்டலாமே. தனது பணியை ஒரு ஆசிரியர் பணியாக வேலம்மாள் பள்ளியிலே துவங்கி அந்த முதல் பணியிலேயே திறமையாக செயல்பட்டதால் சிறந்த ஆசிரியர் என்ற விருதினையும் பெற்றிருக்கின்றார். நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதை செய்தாலும் அதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கிறீங்க. படிப்பதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்க எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ எதை செய்தாலும் அதை நான் சிறப்பாக செய்வேன். வீட்டில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள சிறப்பாக நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஸோ அது போன்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை இன்னும் இதை சிறப்பாக எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நீங்கள் உங்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அம்மா அவர்கள். மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்த பணியை மிகவும், அதாவது பணிங்கிறது அது ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறது அது சரி, என்னுடைய பணி இதோடு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த பணியினுடைய வரையறையும் தாண்டி போய் மக்களுக்கு சேவை செய்வதனால தான் அவங்க இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம இங்கே கூப்பிட்றோம். பல்வேறு அமைப்புகள் அவங்களுக்கு பல்வேறு விருதுகள், பிரின்சிபல் சார் சொல்லும் பொழுது என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னாங்க. அவர் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லா அமைப்புகள்லையும் விருதுகள் கொடுக்குறாங்கன்னா காரணம் என்னன்னா, தன்னலத்தையும் தாண்டி
பிறர் நலத்திற்காக மக்களுக்காக சேவை செய்திருக்கின்றார். கோவிட் டைம்ல மதுரை மாவட்டத்தில் கோவிட் தன்னார்வலர் அமைப்பை ஏற்படுத்தி மிகவும் சிறந்த சேவை புரிந்திருக்கின்றார். கோவிட் டைம்ல மிகப்பெரிய விருதினை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. கோவிட்-19 வாரியார் விருது, அது போன்று பல்வேறு விருதுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க எப்படி உங்களை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிறது மேடம் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அவங்க மிகச்சிறந்த பேச்சாளரோடு கூட அருமையாக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. நான் இதுக்கு மேலே ரொம்ப பேச விரும்பலை. அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் அம்மா அவர்களை கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று நீங்கள் இங்கே வந்தமைக்காக நாங்கள் பெருமைப்படுகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யுவர் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இப்போ சர்வீஸ்க்கு வந்து 2017 பேட்ச் நான். இப்போ பெரிய பெரிய காலேஜஸ் நிறைய இப்போ சொன்னார் இல்லையா சார், நிறைய காலேஜஸ்க்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு இல்லைன்னா சம் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக வந்து இன்வால்வ் ஆகி ஒரு இன்வைட் பண்ணி உங்களை பற்றிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசி இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எஸ், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ விமன்ஸ் டே சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு விமன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஏதாவது இருக்கும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க. அவங்க வந்து என்னோட லயசன் வச்சுப்பாங்க. அந்த பிரின்சிபல் கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. அவ்வளோதான், அதோட அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அப்படி தான் இருக்கும். இங்கே உங்களுடைய இப்போ உங்கள் செக்ரட்டரி, அதாவது பிரசிடென்ட், அவரே வந்து இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா தேர் இன்வால்வ்மெண்ட். அது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்களும் இந்த ஊரில் தான் இருக்கீங்க. யாருக்காவது வந்து இன்னும் இந்த காலேஜ்லாம் கூட நம்ம இன்னும் ஒரு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி யாருக்காவது யோசனையாக இருக்கா? ஜென்ரலாக நம்ம என்ன இருக்கோ அதில் தான் நம்ம வாழ்வோம். கரெக்டா? புதுசாக யோசிக்கிறதே இல்லை. யாரெல்லாம் புதுசாக யோசிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம இப்போ உயர்ந்து மேலே அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா? யாரெல்லாம் தன்னுடைய அந்த ஜென்ரலா ஒரு பாதை இருக்குல்ல, அதுல வந்து வித்தியாசமா யோசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தான் நம்ம அண்ணாந்து பாக்குற உயரத்துல இருக்காங்க. நான் யூஸ்வலா நம்ம யாருமே அதை என்ன பண்றது இல்லை, அப்படி ஒரு வித்தியாசமா யோசிக்கிறதே இல்லை. இப்ப இந்த துறையூர் தான் நான் கல்யாணம் பண்ண ஊர். ஸோ அதுபடி பார்த்தா புத்தனாம்பட்டி எங்கேயோ வந்து ஊரே வந்து ஒரு ரொம்ப வில்லேஜ். இது கரெக்டா இல்லையா? இப்போ இந்த வில்லேஜுக்குள்ள இப்படி ஒரு இப்போ நீங்க இந்த காலேஜை நீங்க மறந்துருங்க இல்லை. ஸோ இப்போ நீங்கள்லாம் +2 முடிச்சிடுறீங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த சரௌண்டிங் வில்லேஜஸ்ல இருந்து தானே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. வேற ஏதாவது திருச்சியில இருந்து இங்கே யாராவது வர்றீங்களா? இருக்கீங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மற்றபடி இந்த இதை நான் சொல்றது இங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ இங்கிருந்து திருச்சி போறது உங்களுக்கு தினமும் போயிட்டு வரணும்னா கஷ்டம் தானே. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துலயே இந்த கல்லூரி, அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. இதை வந்து யார் பண்ணா? யாரோ ஒரு மனிதர் இல்லையா, இந்த ஃபவுண்டர். அவங்க இதுக்குன்னே அவங்க பிறந்தாங்களா? நான் சொல்றது புரியுதா? நான் என்ன பேசுறேன் புரியுதா? ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா யாரோ ஒருத்தவங்க சிந்திக்கிறாங்க, சமுதாயத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ தன்னை மறந்து தன்னலத்தை துறந்து ஒரு விஷயம் செய்யறப்பதான் அது நிறைய பேருக்கு என்னவா மாறுது, பயனுள்ளதா மாறுது. இப்ப வேர்ல்டோட பாப்புலேஷன், வேர்ல்டுலாம் வேணாம், இப்ப தமிழ்நாடு மக்கள் தொகை என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி சொல்றீங்களா? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன? நான் முன்னாடி ஒரு இந்த டெமோகிராஃபிக்கு முன்னாடி எப்ப சென்சஸ் எப்ப எடுத்தாங்க கடைசியா? சென்சஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் எடுப்பாங்க அது தெரியும் இல்லையா? சென்சஸ் எத்தனை, சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் எடுப்பாங்க? என்னப்பா உங்க வீட்டுலலாம் வந்து எடுக்கலையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு? எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர்? சத்தமா 10 years once எடுப்பாங்க இல்லையா? அப்ப இப்ப கடைசியா எடுத்தது எப்ப எடுத்தாங்க? 2011ல எடுத்தாங்களா இல்லையா? நீங்க அப்பெல்லாம் எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க? ரொம்ப சின்ன குழந்தைங்களோ, அதனால தெரியலையோ? ஓகே சரி, மன்னிச்சுட்டேன் தெரியலங்கிறத. அப்ப அந்த பீரியட்ல நான் ப்ரிப்பேர் பண்ண பீரியட்லாம் என்னன்னு கேட்டா ஒரு பாட்டு இருக்கும், ரஜினி பாட்டுன்னு நினைக்கிறேன். 6.5 கோடி
பாட்டு யாராவது பாருங்க சத்தமா. பழைய பாட்டா தெரியாதோ? 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் ஒரு வரும்ல. யாரு ஹீரோ அதுல? சினிமாவும் தெரியாதா? அதுவும் பழசா? ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. ஆனா நான் நேற்றே அவங்க கஸ்தூரி மேம் சொன்னாங்க, கொஸ்டின் கேட்பாங்க மேம், நாங்க நிறைய கேட்க சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லவங்களுக்கு தானே எப்பவுமே பிரைஸ் தருவாங்க. உங்க காலேஜ்ல கொஸ்டின் கேட்டா பிரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியா சொல்லியிருக்காங்களா? என்ன அநியாயமா இருக்கு. இதுல எனக்கு ஒரு சின்ன ஜோக் ஞாபகம் வருது. எங்க ஏரியால அந்த பொங்கல் விழா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்ப நீங்களாம் கூட உங்க ஏரியாத்துல பொங்கல் விழாக்கு நிகழ்ச்சிகள் நடத்துனாங்களா? அதுல எனக்கு வந்து நான் தான் படிப்பு இல்லையா, அதனால வந்து நீ வந்து குவிஸ் நடத்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து கேள்வியெல்லாம் ரெடி, இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா நம்ம ஸ்டேஜ்ல கேட்கறப்போ சும்மா அந்த துண்டு பேப்பர் வச்சு கேட்க முடியாதுல்ல. அப்ப அது ஒரு அழகான ஒரு சார்ட்ல எழுதணும். கரெக்டா? அதை வச்சுதான் நான் இங்க வந்து கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்திக்கிட்ட கொடுத்து இந்த கேள்வியெல்லாம் எனக்கு அழகா எழுதி கொடுமான்னு சொன்னா அவளும் எழுதி கொடுத்துட்டா. கடைசியில பார்த்தா குவிஸுக்கு அவளே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வருது. அப்ப நான் இன்னும் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டா எல்லா ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு சொல்றேன், அக்கா எனக்கு எல்லா கேள்வியுமே தெரியும்க்கா, இதுக்கு அடுத்து இந்த கேள்வி வரும் இந்த கேள்வி வரும் எல்லாமே தெரியும், ஆனா அதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா நான் கேள்வி மட்டும் தானே எழுதியிருந்தேன், எல்லா கேள்வியும் தெரியும்க்கா. அது மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் கேள்விகளோட இருக்கீங்க? மதியானம் சாப்பிட விடுவீங்களா மாட்டீங்க? ஒரே ஒரு கேள்வி தானா? வேற யாருமே கேட்டுக்கலையே. 2 வேற யாருக்குமே கேள்வியே இல்லையா? நோ ப்ராப்ளம். அப்ப எத்தனை பிரைஸ் வாங்கிருக்கீங்க? எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க சார். நிறைய புக் இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே குட். ஸோ இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். பிறந்தோம் வளர்ந்தோம் காலேஜுக்கு சேர்ந்துட்டீங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நீங்க விரும்பிலாம் இதை செய்யலை. 5 வயசானா இல்லைன்னா 3 வயசானா எல்கேஜினா 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. ஆஹா நான் ஸ்கூலுக்கு போனோம் எல்கேஜி படிக்கணும் அப்படின்ட்டு அழுகுற குழந்தை ஒரு 4-5 தான். மற்ற எல்லா குழந்தையும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க +2 முடிக்கிறீங்க. முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? காலேஜுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிகிரியும் 3 வருஷம் முடிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி வச்சிருவாங்க? மெஜாரிட்டி, முன்னாடி இருக்க மெஜாரிட்டிக்கு பின்னாடி இருக்க மெஜாரிட்டி உங்களை வேலைக்கு போயே ஆகணும் பாய்ங்கடா, வேற வழியே இல்லை. நீங்க கரெக்டா? வேலையை வச்சுதான் உங்களுடைய லைஃபே அமையும். ஆனா இப்ப இருக்க சொசைட்டியோட இதுபடி நீங்க வந்து 3 இயர்ஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும். அப்புறம் அதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு, அது ஆக்சுவலா அது ஒரு சூப்பரான விஷயம். அது வந்து நான் அது குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை, அது ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் அது அவங்க பின்னாடியே சுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் என்னது தியாக சுடர்கள் பெண்கள் எல்லாம் யாரு? அப்படியே அந்த குழந்தைகளுக்காகவே இப்ப உங்க லெக்சரர்ஸ் கிட்டயே கேளுங்க. விமன் லெக்சரர்ஸ் இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்கு, 2 லட்டு தான் அதுல இருக்கு, அவங்களுக்கு அந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அந்த 2 குழந்தைக்கும் அது பிடிக்கும்னா அவங்க சாப்பிடுவாங்களா, குழந்தைக்கு கொடுப்பாங்களா? இப்ப அந்த குழந்தையா நீங்க இருக்கீங்க, நாளைக்கு நீங்க என்ன ஆயிடுவீங்க? அந்த தியாகியா நீங்க மாறிடுவீங்க இல்லையா? கரெக்டா? ஆஹா குழந்தைக்கு பிடிக்கும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்காம எல்லாமே எதுக்காக? குழந்தைகள் பண்ணி அவ்வளவுதான் செத்து போயிட வேண்டியதுதான், வச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அப்படி அதுல என்னன்னு கேட்டா இல்ல, அதுல எவ்வளவு பிரச்சனைகள், புருஷங்கிட்ட அடி வாங்குறது, இல்லைன்னா எதுக்காக இருந்தாலும் பண பிரச்சனை, பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே, இந்த மாதிரி அப்படியே ஓட வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி தானே உங்க சுத்தி எல்லாரும் பாக்குறீங்க. இல்லைன்னா மிஞ்சி போனா வயல் வேலைக்கு போவாங்க, 100 நாள் வேலைக்கு போவாங்க காசு வேணும்னா. கரெக்டா? ஒரு சின்ன வீடு, சில பேரோட கற்பனையே அவ்வளவுதான் இருக்கும். எப்படி கேட்டா எனக்குன்னு ஒரு சின்ன வீடு, ஒரு 2 வீலர், அவ்வளவுதான். வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு போயிடும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? உங்கத்துல எத்தனை பேர் அப்படியே வாழ்ந்து சாக போறீங்க? யாருமே இல்லையா? அப்ப என்ன ஆக போறீங்க? கற்பனைகள் வச்சிருக்கீங்க, கனவுகள் இருக்கு. கரெக்ட்?
என்ன ஆக போறீங்க? யாராவது ஒருத்தர் எழுந்துச்சு சொல்லுங்க, இதுதான் என்னுடைய எய்ம், என்னுடைய கோல் இதுதான். நான் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து வீழ்வேன் என்று எங்களை நினைத்தீர்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? எய்ம்னு ஒண்ணு இருக்கா? இருக்கா? என்ன ஆக போறீங்க? யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு சொல்லுங்க. வாவ், கிளாப் பண்ணுங்க. யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ். அப்புறம் வேற என்ன? டிஎன்பிஎஸ்சி எழுதி யூபிஎஸ்சில அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வரிசையா போகுது. கரெக்டா? அதை விட்டு அதுக்கு அடுத்து வேற என்ன எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியும்? காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்புறம் அதை விட்டா வேற என்ன எக்ஸாம் இருக்கு? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் யார் நடத்துவா அந்த எக்ஸாம்? இது வந்து கண்டிப்பா கிளாஸ் கிடையாது. நான் உங்களுக்கு மார்க் எல்லாம் தரப்போறது இல்லை. கிளாஸ்ல மார்க் கொடுப்பாங்க, ஒழுங்கா எழுதினாலும் மிஸ் எல்லாம் அப்படி சுழிச்சு வைப்பாங்க. எதுவுமே இல்லை. யூ ஆர் கோயிங் டு டெல் த ஆன்சர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் த பிரைசஸ் ஆன் த ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பிரின்சிபல் பிரசிடென்ட் முன்னாடி. இது யார் நடத்துவா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்? யாருமா? ஸ்டேட் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்காக? என்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம்? இப்ப விஷயம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக ஐயோ நமக்கு எதுவுமே தெரியலையே நீங்க வருத்தப்படுறதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படல. சொல்லித்தரப்படாம இருக்கிறது தான் பிரச்சனை. அதுக்காக தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. உங்களுடைய ஸ்கூல் சிலபஸ்ல இந்த மாதிரி எதுவுமே நமக்கு சொல்லித்தரல. ஸ்கூல் சிலபஸ்ல பால் தயிராவது எப்படி, அப்படிதானே? ஒளியை விட ஒளி வேகமா போகும், இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிப்போம். அப்புறம் முதல் பானிபட்டு போர், இல்லைன்னா இந்த மாடர்ன் இந்தியா, இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம். கரெக்டா? ஆனா வந்து என்ன மாதிரி எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரி நமக்கு மேல வேலை இருக்கு, அந்த விஷயங்கள் தெரியறது இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் வந்து இப்ப என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே திருப்பியும் காவல்துறை கண்காணிப்பாளர், டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னதுனால உங்களுக்கு வந்து என்ன டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தெரியும். இல்லைன்னா நான் இப்ப இந்த யூனிஃபார்ம்ல நான் யாரு தெரியுமா? இந்த லேண்ட் யார் போடுவாங்க தெரியுமா? இந்த ஸ்டார் யாருக்கு? ஸ்டார் போட்டு இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு காமெடியில வரும். ப்ரௌன் கலர்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அந்த காமெடி? நீ அவங்க எல்லாம் வடிவேல் தானே அதுல. நீங்க யாரும் கேட்டா நீ கார்பரேஷன் டிரைவரா, இல்லைன்னா அதுல ஸ்கேவெஞ்சரா, இன்னும் பஸ் கண்டக்டரா, அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ப்ரௌன் கலர் யூனிஃபார்ம்ல உலகத்துல அத்தனை வேலை இருக்கு, இருக்கா இல்லையா? அதே மாதிரி நானும் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். எங்கத்துல பாத்தீங்கன்னாலும் போலீஸ்ல இருந்து டிஜிபி வரைக்கும் இந்த யூனிஃபார்ம். எப்படி இந்த டிஃபரன்சியேஷன், யார் என்ன, அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் காவல் உதவி ஆணையர்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சிட்டியில ஒர்க் பண்ணா எப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மிஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் இருப்பாங்க, அது மாதிரிதான். ஒண்ணும் இல்ல. ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸும் டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் ஒண்ணுதான். அப்ப அங்க வந்து என்ன விழாக்களுக்கு அழைக்கும் போது காவல் உதவி ஆணையர்னு சொல்றதுக்கு பதிலா காவல் உதவி ஆய்வாளர்ன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆய்வாளர் தான். ஆய்வாளர் தான் யாரு? ஆய்வாளர் தான் யாரு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சா உங்களுக்கு புக் பிரைஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். டக்குன்னு எதிர்த்து சொன்னீங்கன்னா அழகா you will get an appreciation. சில சோம்பேறிங்க இருப்பாங்க, தெரிஞ்சாலுமே அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இங்க வர்றதுக்குள்ள எனர்ஜி வேஸ்டா போயிடும். பாய்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. சிரிக்கிறான் பாரு ஒருத்தன், கரெக்டா இருக்கு. ஆய்வாளர்னா இன்ஸ்பெக்டர்னா, சரியா? ஆய்வாளர்னா யாரு? அப்ப உதவி ஆய்வாளர்னா சப் இன்ஸ்பெக்டர். இந்த ரேங்க்குல மேலனா டிஎஸ்பி இருக்காங்க. ஆனா அது தெரியாது. ஏன் எங்கெங்கயோ போறீங்க? நான் வந்து குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், டிஎஸ்பி ட்ரெயினிங்கே போயிட்டேன், சரியா? இப்போ போறப்ப இதே மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தவங்க வராங்க. வந்தோன்னா டபக்குன்னு எழுந்துச்சு, நானும் என் பேட்ச் மேட் ஒரு 5 பேர் எழுந்துச்சு சல்யூட் பண்ணா சிரிக்கிறாங்க. அங்க இருந்த எஸ்ஐலாம், நாங்க டிஎஸ்பி ரேங்க்கு, போலீஸ்ல கூட சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஹோம் கார்டா. ஹோம் கார்டுக்கு இந்த அவங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி ஸ்டார் இருக்கும், புரியுதா? எங்களுக்கு தெரியல. ஹோம் கார்டுங்கிறவங்க எங்க டிபார்ட்மெண்டோட அனெக்ஷன் மாதிரி தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது, தனி. ஹோம் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதுவும் தெரியவில்லையா? நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டா, ஸ்கூல் புக் படிக்கிறதுலையும் காலேஜ் புக் படிக்கிறதுலையும் கிடையாது. லைப்ரரின்னு ஒன்று இருக்கும் உங்க காலேஜ்ல. அங்க போய் இப்படி தலையை நீட்டணும், காட்டணும், அதுல இருக்க புக்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். இல்லைன்னா படிக்கிறதே எனக்கு ரொம்ப கசக்கும்னா, இப்போ உங்களுக்குலாம் அதான் வந்துருச்சு, போனு இருக்கா இல்லையா? இந்த போன்ல என்ன போனோம், யூடியூபு என்னென்னவோ இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போய் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேசுறாங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீங்களா என்ன பண்றீங்க, ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லணும், என்ன பேசுறாங்க என்னன்னே தெரியாது, அப்படியே தள்ளிட்டே போறது. இப்படி 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 நானுமே சமயத்துல கிறுக்கு பிடிச்சி அதெல்லாம் செய்வேன். 1 மணி நேரம் போயிருக்கோம், என்ன கத்துக்கிட்டோம் ஒன்றும் இருக்காது. இதே ஒரு புத்தகத்தை படித்தால் அவ்வளோ விஷயங்கள் நம்ம அது அப்படியே ஆணி பசுமர தாணி மாதிரி நமக்குள்ள பதியும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்தா கூட அந்த புக்ல அதை படிச்சோமே நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும், ரெஃபர் பண்ண முடியும். புத்தகங்கள் நம்மளுடைய நண்பர்கள். யாரெல்லாம் வந்து நீங்க மிகப்பெரிய ஆளுமைகளாக நீங்க பாக்குறீங்களோ, சும்மா நீங்களே யாரையாவது யோசிங்களேன். காந்தி தாத்தான்னு எடுத்துக்கோங்க, அவர் அவ்வளவு பெரிய ஒரேஷியஸ் புக் ரீடர். நேரு, நீங்க யாரோனா எடுத்துக்கோங்க, நீங்க அவர் இந்தியன் இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ், எங்க மார்ட்டின் லூத்தர் கிங், ஒரு ஆளுமை, சும்மா அவ்வளோ தூரம்லாம் வேணாம். இங்க இருக்கிறதே ஒரு டைரக்டர்னு கூட எடுத்துக்கோங்க, ஒரு பெஸ்ட் சினிமா டைரக்டர். அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ புக் ரீட் பண்றவங்க. யாரெல்லாம் குட் புக் ரீடர்ஸோ அவங்களாம் எதுல இருக்காங்க, மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறாங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்ல, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையுமே இப்ப பிரசிடென்ட்னா பிரசிடென்டோட ரோல் என்ன, அது இதுன்னா நீ பிரசிடென்ட் ஆகிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? எதை படிச்சா போதும், ஒரு புக்கு. அதுவுமே வந்து கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு. யாரெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கா இங்க? இல்ல. வேற எதுக்காவது இந்த பாலிடிக்ஸ் வருதா? ஏதாவது எக்கனாமிக்ஸ்ல எதுலையாவது அலைடு சப்ஜெக்டா வருதா பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் உண்மையிலேயே வந்து அதுதான் உண்மையான நம்ம இந்தியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் இல்லையா? இப்ப நேற்றெல்லாம் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று என்ன நேர்பட பேசல, நேற்று என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நேர்பட பேசுற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, தெரியுமா முதல்ல? அப்ப மக்கள் தொகை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன, டெமோகிராஃபி. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். சும்மா அப்படி உட்காந்து நான் பேசுறதை கேட்டீங்கனாலே இது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில இது ஒரு கொஸ்டின். ஸோ விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இப்படிதான் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல காலேஜ் புக்ஸ்ல படிச்சுதான் கிடையாது. சுற்றி உங்களை சுற்றி நீங்க வெறும் டெய்லியும் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கனாலே போதும். நியூஸ் பேப்பரும் நியூஸும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாமுக்கு காலையில எழுந்த உடனே ரேடியோ போட்டுருவேன். எத்தனை பேர் வீட்டில் ரேடியோ இருக்கு? அதெல்லாம் மறந்தாச்சு. ஆனா வில்லேஜஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. ரேடியோ இருக்கா? அந்த ரேடியோல 6:45 ஒரு நியூஸ், அடுத்து 7:15 ஒரு நியூஸ். ஆல் இண்டியா ரேடியோ இல்லையா? நான் சென்னை, அதனால சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடும். இங்க திருச்சி வானொலி நிலையம் இல்லையா? 6:45 ஒரு நியூஸ், 7:15 ஒரு நியூஸ். அது திருப்பி திருப்பி அந்த நியூஸ்ல வந்து இந்த குப்பையா வருது இல்லையா, மற்ற சேனல்ல வர நியூஸ், இங்க இவங்க மோதி இங்க செத்தாங்க, ஜெனரலா சொல்றாங்க. நியூஸே பார்க்க கூடாது. பார்த்தா வெறும் என்ன இருக்கும், கொலை கொள்ளை ஆக்சிடென்ட் இருக்கும். அப்படி ஏதாவது உங்க வீட்டுல பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? நாட் லைக் தட். இந்த பொதிகை நியூஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் சேனலோட, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்டா மேஜர் ஆக்சிடென்ட், மேஜரா ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டினா மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற விஷயங்களை சொல்ல, மற்றபடி டிப்ளமேட்டிக்கா இந்தியாவின் அரசியல் தொடர்பான இல்லைன்னா இந்திய மக்களுடைய அன்றாட வாழ்வியல் தொடர்பான செய்திகள் மட்டும்தான் இருக்கும். அது எல்லாம் கேட்டோம்னாலே, ரிப்பீட்டடா கேட்கிறோம்ல, கேட்கிறப்பவே நிறைய விஷயங்கள் நம்ம மனதில் பதியும். ஏன் பதிஞ்சுக்கணும், நமக்கு ஏன் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நானும் படித்தேன், அது காலேஜ் முடித்தேன், கல்யாணம் பண்ணேன், போய் செத்தேன் இல்லாமல் இருக்கணும், நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். வேலைனா நீங்கள் முதல்ல வந்து இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 3 தான் வந்திருக்கோம் இல்லையா? இன்னும் நிறையா இருக்கு. இதோட கிடையாது. எக்ஸாம் எழுதி வேலை வாங்குறது மட்டுமே கிடையாது. இப்போ இவங்க எப்படி, இவர் எந்த எக்ஸாம் எழுதினாரு? இந்த ஃபவுண்டர் எக்ஸாம் எழுதினாரா? உங்க பிரசிடென்ட்? ஆனா எத்தனை பேரோட வாழ்க்கையில் விலக்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ வெறும் இட்ஸ் நாட் ஒன்லி எக்ஸாம்ஸ் அந்த ஜாப்ஸ் எடுக்கிறதுன்னு கிடையாது. பட் வாழ்க்கையில என்ன பண்ணணும், அடுத்தவர்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக நான் எதையாவது செய்யணும். எல்லார மாதிரியும் வாழ்ந்தேன் இறந்தேன் என்று இல்லாமல் என் பேரை வந்து அட்லீஸ்ட் என் ஊர்
அளவுல இல்ல, உலக அளவுல இல்ல, தமிழக அளவில் இல்ல, அட்லீஸ்ட் என் மாவட்டமாவது என் பெயரை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், என் கிராமமாவது என் பெயரை தெரிந்து, என் தெருவாவது என் பெயரை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு நான் எந்த விதத்திலாவது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இதுதான் விஷயம். நான் சொல்றது புரியுதா? அப்ப 3 எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அப்புறம் வேற பேங்க்குலாம் என்ன எக்ஸாம்? யாருக்காவது பேங்க்லாம் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா? ஒண்ணு. வெரி குட். நிறைய பேர் கை தூக்குறீங்க. சூப்பர். அதுக்கு என்ன எக்ஸாம்? கால்பார் வரும். அதுக்கு என்ன சிலபஸ்? இது பாத்தீங்கன்னா ஊறுபட்டது ஒண்ணுமே இல்லை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லிட்டு இருக்கா, ஒண்ணுமே இல்லையா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல வெறும் 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான், எனக்கே தெரியாது அது. இப்பதான் எனக்கு ஒரு 1 வீக் கிடையாது தெரியும். 10th நல்ல மார்க் எடுத்தா போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிருமா அப்ளை பண்ணா. இது நமக்கு தெரியாது. 10th நல்ல மார்க் எடுத்து நீங்க எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க? வச்சுட்டு வேலை டிகிரி வரைக்கும் போயிட்டு என்னமா ஒருத்தரா என்று சொன்னாங்க. கொரோனா பேட்சா? கிரேட். நல்லா கிளாப் பண்ணுங்க. கிரேட் கொரோனா பேட்ச். வெரி குட். சூப்பர். ஸோ 10th நல்ல மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபே இருக்கு. ஆனா அது இப்ப விஷயம் என்ன தெரியுமா, இப்ப இந்த இடத்துல வந்து டைரி மில்க் இருக்கு சரியா, இது மேல வந்து இப்படி ஒரு புக் இருக்கு. ஓகே, டைரி மில்க் இருக்கிறது எனக்கு என்ன பண்ணல தெரியல. டைரி மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இருக்கிறது தெரியல. மேல புக் இருக்கு, எடுத்தாதான் உள்ள இருக்குன்னு தெரியும். ஸோ அதை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறதுனால அது என்னுடைய டைரி மில்க் எனக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா நான் அதை பார்க்கலன்னா அது வேஸ்டாவே போயிடும். அவ்வளவுதான், வேஸ்டாவே போயிடும். அந்த இடத்துலயே இருக்கும், எனக்கு தெரியாமே போயிடும், உருகிரும், ரொம்ப நாள் ஆயிரும், பழசாயிடுச்சுன்னா டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட போறோம். அப்ப விஷயங்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்குது. அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமா, தெரிந்து கொண்டிருக்கிறோமாங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அப்ப எவ்வளவோ வேலை கொட்டி கிடக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆனா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு டிஎன்பிஎஸ்சியை மட்டும்தான் யோசிக்கிறது. அந்த யூபிஎஸ்சின்ற வார்த்தையை கூட தப்புன்னு நினைக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டா லாங்குவேஜ். ஆஹா, அது இங்கிலீஷ்ல இருக்குமா? எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தான் தகராறு? தைரியமா கேட்டுக்குங்க. எனக்கு இப்பயுமே இப்படி ஒரு ஸ்பீச் இங்கிலீஷ்ல கொடுனா அப்படின்னு யோசிப்பேன். பேச முடியும், ஆனா நமக்கு என்னது, we are not comfortable with that language because that is not our mother tongue. கரெக்டா? நம்மளுடைய தாய்மொழி இல்லாத மொழி நம்ம வழக்கத்திலேயே இல்லைங்கிறதுனா நமக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை. மற்றபடி அதுவும் ஒரு சாதாரண மொழி தான். இந்த நம்மளுடைய தொன்மையும் பழமையும் பெருமையும் அந்த மொழிக்கு சத்தியமா கிடையாது. உண்மையிலேயே கத்துக்க ரொம்ப கஷ்டமான மொழி அது. கத்துக்க கஷ்டமான மொழி அதுமா. இந்த ழாவே பாதி பேருக்கு சொல்ல தெரியாது, உங்களையே பாதி பேருக்கு சொல்ல தெரியாது. நிக்க வச்சு வரிசையா உங்க தமிழ் மிஸ் ழா லா லா இதை டெஸ்ட் எடுக்க வச்சா தூத்து போயிருவீங்க. பழம், மழை பெய்யுது, என்னது அதான் மழை 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 பெய்யும். மழை பெய்யுமா எங்கேயாவது? பேசுறீங்களா? இதுவா பரவாயில்ல, டிவி சேனல்ஸ்லயே பேசுறாங்களா இல்லையா? ஸோ ஒரு அழகான மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் நாம். கத்துக்கவே கஷ்டம். இப்ப ஹிந்தியில பாத்தீங்கன்னா கா க க கன்னு 4 இருக்கும் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் அது ஒரே காதான். ஆனா எந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றோமா இல்லையா? அப்ப கத்துக்க கஷ்டமான, பேச கஷ்டமான உண்மையாவே மொழி எதுன்னு கேட்டா தமிழ். அதையே நம்ம இவ்வளவு அழகா செய்யறோம். நம்ம தாய்மொழி. இங்கிலீஷ்லாம் ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் மேட்டர் ஆஃப் 26 லெட்டர்ஸ் இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்ப நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதப்ப ஐ ரோட் இன் தமிழ். நான் தமிழ்ல தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன். என்னால வந்து இங்கிலீஷ்லயும் எழுத முடியும்னாலுமே தமிழ் வந்து ஒரு நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ற மொழி. ஏன்னா நம்ம சிந்திக்கிறதுல எதுலதான் சிந்திக்கிறோம்? தமிழ்ல தான் சிந்திக்கிறோம். அதனால நான் தமிழ் சூஸ் பண்ணி தமிழ் எழுதுறேன். பார்த்தா இப்ப நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா ரொம்ப ஈஸியா நமக்கு புரிஞ்ச சென்டென்ஸ் ஐ லவ் யூ இல்லையா? இல்லையா? ஐ ஒன்னே ஒண்ணு. லவ்க்கு எத்தனை லெட்டரு? 4, 5 வந்துருச்சா? யூ YOU முடிஞ்சு போச்சு. இதே நான் இங்கிலீஷ்ல எழுதணும்னா ஐக்கு நான் இதுன்னு போடணும். அதுலயும் நாக்கு வந்து நான் போட்டு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டு அப்புறம் இன்னுக்கு நான் போட்டு அதுக்கு ஒரு புள்ளி. ஏன் இதை நீ இவ்வளவு இழுத்து முழக்கி சொல்லி
போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னு கேட்டா நீங்க குரூப் 1 எக்ஸாம்ஸோ யூபிஎஸ்சியோ மெயினா வந்து டிஎன்பிஎஸ்சியில 3 hours தான் கொடுப்பாங்க. 300 மார்க்ஸ்க்கு எழுதணும். நம்ம ஜென்ரலா 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு மார்க்குக்கு எழுதி பழக்கப்பட்டவங்க? எவ்வளவு மார்க்குக்கு எழுதி பழக்கப்பட்டவங்க? 100 மார்க்குக்கு எழுதி பழக்கப்பட்டவங்க 300 மார்க்குக்கு எழுதணும். அப்ப அவ்வளோ ஸ்டப்பையும் நம்ம அந்த பேப்பர்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயமே டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம் கிளியர் பண்ணிட்டு நீங்க மெயின்ஸ் போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எழுது, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இதுதான் சக்சஸ்னா என்னது? பிராக்டிஸ். உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றது மேட்டர் கிடையாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளவு நீ என்ன பண்ணணும்? பேப்பர்ல கொடுக்கணும். அப்ப பேப்பர்ல கொடுக்கணும்னா நான் வேகமா எனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். வேகமா எழுதுனா நிறைய பேர் நீங்களே செய்வீங்க. அந்த கடைசியில் என்ன பண்ணுவோம்? வெறும் அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். டீச்சர்ஸை கேட்டாலும் தெரியும் ஈன்னு இருக்கும். அது எவனுக்கும் உங்களுக்கே படிக்க தெரியாது. அது என்னமா படிச்சு காமினா அப்பயும் எழுதுன இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நீ படிச்சது நீ மறந்து போயிருப்ப. கரெக்டா இல்லையா? என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த எழுதும் போது தமிழ் எழுதுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும். புரியுதா? அவங்க பார்த்துக்கோ ஒரே கோடு போட்டு முடிச்சிருவாங்க. மேலே கீழையும் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை. கரெக்டா இல்லையா? அது முடிஞ்சிருச்சு. நான் இவ்வளவு பெருசா எழுதணும். உன்னை என்ன என்னையா கியூன்றாங்க, நான் காதலிக்கிறேன், இவ்வளோ பெருசா எழுதணும். நான் சொல்றது புரியுதா? சோ அப்ப எது ஈஸியான மொழி? நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் தான் ஈஸியான. அது ஒரு மேட்ரே இல்லை. சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். கரெக்டா? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. இங்கிலீஷ் என்ன மொழி? அது சால்ட் வாட்டர். அவ்வளவுதான். அதுக்கு பயந்துக்கிட்டு உண்மையிலேயே அதுக்கு பயந்துக்கிட்டு பாதி பேர் யூபிஎஸ்சிய யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குமாப்பா, உடனே அப்படியே அந்த பக்கமே போறது இல்லை. இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? கரெக்டா? கிடையாது. எந்த ஒரு மொழியுமே அதை பேசினால் அதையே கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு வழக்கமாயிர போகுது. உனக்கு என்ன தமிழ் உங்க ஃபர்ஸ்ட் அந்த உனக்கு எத்தனை வயசு பேச ஆரம்பிச்சிருப்பீங்க? ஒரு 1.5 வயசுல பேச ஆரம்பிச்சிருப்பீங்களா? அப்ப வந்து இப்படித்தான் பேச வேண்டும் சொல்லிட்டு உங்க தமிழ் மிஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க தமிழ? உங்க அம்மா பேசினாங்க, உங்க அப்பா பேசினாங்க, உங்க தாத்தா பாட்டி பேசினாங்க, பக்கத்து வீட்டு அக்கா பேசினாங்க, அவங்கள பார்த்து பார்த்து அப்படியே பேச கத்துக்கிட்டீங்க. கரெக்டா? அப்ப மொழி என்பது எப்படி நமக்குள் உருவாகும்? அப்சர்வேஷன். சுத்தி என்ன நம்ம பேசுறாங்களோ, மேபி நீ ஃபாரின்ல பிறந்திருந்தா நீ எந்த லாங்குவேஜ் பேசியிருப்ப? இங்கிலீஷ் பேசியிருந்திருப்ப. ஆனா அவன் எவனும் தமிழ் படிக்கிறது கிடையாது. நம்ம தான் என்ன பண்றோம்? இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இட்ஸ் சோஷியல் கம்யூனிகேஷன், வேர்ல்ட் லெவல்ல கம்யூனிகேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு அதுக்கு பயப்படுறது ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது இன்னையோட விட்டுறணும். அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதை நீங்க அப்சர்வ். உங்களை சுத்தி 4 பேர் இங்கிலீஷ் ஒண்ணுமே இல்லை. இந்த நார்த் இந்தியாவிலிருந்து வராங்கல்ல பசங்க வராங்களா, பார்த்துருக்கீங்களா? இங்க யாராவது நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களா உங்க ஏரியால? நீங்க அந்த சிட்டிலலாம் பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. சூப்பரா அக்கா அப்படின்னு தமிழ் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இப்பெல்லாம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் அவ்வளோ அழகா தமிழ் பேசுறாங்க. அவங்களுக்கு உங்க தமிழ் லெக்சரர் தான் போய் தமிழ் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி கத்துக்கிட்டாங்க? சுத்தி பேசுறாங்க, கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க அப்ப என்ன சுத்தி யாருமே பேசலையே, எங்க அம்மா அப்பா படிக்கல மேம், என்னை சுத்தி யாரும் பேசினா தானே நான் பேச முடியும், அப்படிதானே? முதல்ல நீங்க பேசிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாமா இல்லையா? உள்ள 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 வந்து ஒரு அனல் ஆசை இருந்துச்சுன்னா எதை வேணா நம்ம செய்யலாம். இப்ப மேட்டருக்கு வரும். இந்த எக்ஸாம்ஸ் என்ன, என் புக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு சொன்ன மாதிரி நான் தான் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் நான். ஓகே, அப்ப இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்படியாக நம்ம அப்ரோச் பண்றது, ஆசை மட்டும் இருந்தா போதுமா, எப்படி படிக்கிறது, அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் நாங்கெல்லாம் படிச்சப்ப நிஜமாவே தெரியாது. அப்ப இந்த கூகுள்லாம் அவ்வளோ பெருசா நாங்க போன்லாம் அவ்வளோவா எங்க கையில இல்லை. எல்லாத்துக்குமே நாங்க வந்து லைப்ரரிக்கு தான் ஓடுவோம். உங்களுக்கு அப்படி கிடையாது. ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு டைப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லாம் அப்படியே வரிசையா வந்தது. அது பாட்டு கண்ட குப்பை கண்ட கழுத எல்லாம் இருக்கு, நீங்க பாட்டு படிச்சுக்க வேண்டியதான். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஸோ உங்க கையிலேயே உங்களுக்கு லைப்ரரி இருக்கு. கரெக்ட்? நாம் எதை தெரிந்தெடுத்து படிக்கிறோம் அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எல்லாத்தையும் மறந்துட்டு தலைப்பை என்ன கொடுத்துருக்காங்க, வே டு சர்வீஸ் கமிஷன். ஸோ வாழ்க்கையில நான் என்ன சொல்றேன்னா, இந்த வே டு சர்வீஸ் கமிஷனை தாண்டி வாழ்க்கையில் நான் சாதிக்கலாம் வேணாம், அட்லீஸ்ட் நான் நல்லா இருக்கேன்,
கையில கொஞ்சம் காசு வேணும். கரெக்டா? இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். இப்ப அங்க இருந்து திருச்சியில இருந்து இங்க நான் வரணும், பஸ் பிடிச்சு வந்தா எப்படி இருக்கும், கார்ல வந்தா எப்படி இருக்கும்? எது நல்லா இருக்கும்? கார்ல. அது ஏசி கார்ல வந்தா நல்லா இருக்குமா, ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு காற்று ஜுல்லு ஜுல்லுன்னு அடிக்கும், தலையெல்லாம் கலைஞ்சு போய் அப்படி வந்தா நல்லா இருக்குமா? அதுலயுமே வந்து சும்மா அந்த சின்ன கார்ல வந்தா நல்லா இருக்குமா, நல்லா பெருசா சொபஸ்டிகேட்டட் கார், இனோவா அந்த மாதிரி பெரிய கார்ல வந்தா நல்லா இருக்கும்? அப்ப என்ன மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம ஸ்டாண்டர்டை உருவாக்கிக்கணும். சில பேருக்கு ஆசையே இருக்காது, டூ வீலர்ல போனா போதும். அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ண போற, டூ வீலர்ல தான் போற, எந்த மாற்றமும் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோ. கனவுகள், அதாவது அவர்தான் நம்மளுடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் சொல்வாங்க, என்ன சொல்லுவாங்க, கனவு காணுங்கள். திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுவும் அந்த கனவு எப்படி இருக்கும், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது. நம்மள தூங்க கூட விட ஒண்ணுமே இல்லை. நான் எங்க போனாலும் நீங்க ஏதாவது ஸ்பீச் போட்டு கேட்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். எங்க போனாலும் நான் இதை சொல்லுவேன். ஒண்ணுமே இல்லை, இப்போ உனக்கு நாளைக்கு காலையில கொடைக்கானல் டூருன்னு சொல்லிட்டாங்க உங்க மிஸ், சரியா? காலைல 4 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்ட்டாங்க. 4 மணிக்கு உன் வாழ்க்கையில நீ எந்திரிச்சிருக்கவே மாட்டேன். 4 மணிக்கு இங்க இருப்பியா இல்லையா? ஏன்? எப்படி? தூக்கம் வராது, வரவே வராது. நைட்டும் தூக்கம், அதாவது காலையில தூக்கம் வராது, இல்ல நைட்டே தூக்கம் வராது. என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி எடுத்து வச்சுக்கலாம், பேக் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாமா அதை வச்சுக்கலாமா, ஏய் என்னடி நீ என்ன கலர் ட்ரெஸ் டி, நான் பச்சை கலர் ஒரு சுடிதான் நம்ம சேர்ந்து எடுத்தோமே, இப்படியே பேசி 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 தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வரல? நமக்கு அது பிடித்த விஷயம் இல்லையா? டூருக்கு போவோம், மைண்ட் எக்ஸைட் ஆயிடுச்சு. அதேதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும். வாழ்க்கை முழுவதுமான பயணத்துக்கு தயாராக போகிறீர்கள் இந்த எக்ஸாம்ல. உனக்கு எப்படி தூக்கம் வரும்? பாதி பேருக்கு புக் எடுத்தாலே தூக்கம் வரும் பையன். எப்படி தூக்கம் வரும்? ஏன்னு கேட்டா, நீ அதை வந்து கொடைக்கானல் மாதிரியான ஒரு லைஃப் உனக்கு வேணுமா, இல்லைன்னா இங்கே புத்தனாம்பட்டி லைஃப் வேணுமா? கொடைக்கானல் மாதிரியான லைஃப் வேணும்னா உனக்கு என்ன பண்ணக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது, வராது. தூக்கம் உண்மை அதுதான். உன்னுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் எதுவா இருக்குதோ அதை நோக்கி நீ பயணிக்கும் போது சத்தியமா உனக்கு தூக்கம் வராது. அப்ப விஷயம் எங்க பிரச்சனை, இங்க நீங்க சரியில்லை. எங்க சரியில்லை? எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, இங்க சரியில்லை. பாய்ஸ் எல்லாம் சோம்பேறி பயல்களா இருப்பாங்க. கையை வச்சு சொல்லுங்கடானா கூட இப்படி கட்டிட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். சொல்லுங்கடா எல்லாம், எங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை? இப்ப இதை எப்படி சரி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன சிலபஸ், எப்படி படிக்கணும், எந்த கிளாஸுக்கு போகணும், எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவேன் நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. I did not come for that. First உங்க மைண்ட்ல நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்க மைண்ட்ல இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, திருப்பி திருப்பி அவரை தவிர வேற யாரையும் எக்ஸாம்பிள் சொல்றது எனக்கு தெரியல. அவரே நம்மளுடைய பிரசிடென்டே தான், அப்துல் கலாம் சார் தான். அவருடைய எய்ம் என்ன யாருக்கு தெரியும்? ஔவையாரின் மூதுரை யாருக்கு வேணும்? அவருடைய எய்ம் என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட், சொல்லு, வா, எழுந்துச்சு நின்று சொன்னாதானே. பைலட் ஆகணுன்றதுதான் அவருடைய ஆசை. ஆனா அவர் பைலட் ஆனாரா? ஆனாரா? ஆகலையா? ஃப்ளைட் ஓட்டினாரா? ஆனா அவர் என்ன படிச்சாரு, என்ன வேலைக்கு போனாரு? அவர் பைலட் வேலைக்கா போனாரு? கடைசியில எப்ப ஃப்ளைட் ஓட்டினாரு சொல்லுங்க? பிரசிடென்ட் ஆகி கௌரவ இதுவா அவருக்கு முப்படைகளின் தளபதி ஆனதுனால விமானப்படையோட தளபதி கண்காணிப்புல ஓகே. ஸோ அந்த அவரே வந்து இவருக்கு ஒரு ஜெட் ஏர்வேஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து இவர் வந்து பறந்தார். எந்த வயசுல? வயசு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் ஆனா அப்பயே அவர் தளர்ந்து போய் ரொம்ப வயதான காலத்துல. விஷயம் தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? எப்படி நீங்க படிச்சிருப்பீங்க? அக்னி சிறகுகள் அவர் தன்னுடைய வாழ்நாளை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. நீங்க அதை படிக்க போறதே இல்லை, படிச்சா அது தெரியும். அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் சாதித்தார் என்னங்கிறத திருப்பி அதே பாட்டுல ஒரு புக்கு படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புக் ரீடிங்கை விட்டுருங்க. இப்ப நான் இந்த எந்த மேட்ருக்காக சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணு எய்ம் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வயதுல அது நடந்தே தீரும். நீங்க என்ன நினைச்சீங்களா? பாத்தீங்களா, அவர் ஆசைப்பட்டாரு. இங்க திருச்சியில தான் சென்ட் ஜோசப்
ஜோசப் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு, அது தெரியுமா? ஆனா அவருக்கு வந்து பைலட் ஆகணுங்கிறது அந்த இது வந்து கனவாவே போயிருச்சு. ஏதோ 9 பேரை செலக்ட் பண்ணாங்களாம், இவர் 10வது ஆளாவோ 11வது ஆளாவோ இருந்திருப்பாரு. ஸோ இவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு, அவருடைய கனவு நிறைவேறல. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் ஆசைப்பட்ட விஷயம் அவர் வாழ்நாளில் அவருக்கு நடந்தது. அப்ப நீங்க முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னது? உங்க மைண்டை செட் பண்ணிக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கான அடித்தளம். அப்ப மேம் மைண்ட் செட் பண்றதா எப்படி? ட்ரெஸ் செட் பண்றதுன்னா கரெக்டா ஃபிட்டா தச்சுக்கலாம், டெய்லர்ட்ட கொடுத்து அயன் பண்ணிக்கலாம் இல்லையா? மைண்டை எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறது? மைண்டை எப்படி செட் பண்றது? ஆரோக்கியமாக என்னுடைய மனதை வைத்துக் கொள்வது எப்படின்னா, எண்ணங்கள். அதாவது உட்காந்துட்டு நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ, நம்ம சாதாரணமா யோசிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம லைஃப்ல பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணும். இப்ப நான் ஒரு ஆக்டிவிட்டி சொல்றேன், அதை நம்ம எல்லாரும் செய்யணும், சரியா? மனசுக்குள்ள 1 2 3 கவுண்ட் பண்ணணும். மனசுக்குள்ள, சரியா? கவுண்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட். ப்ளூ கலர் சுடிதார், உன் பேர் என்னம்மா? ரவீனா. எந்த நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க? கவுண்ட் பண்ணியா? எங்க? நீ தான் விட்டுட்டு எங்க ஏடிக்கு பதில் சொல்றியே. நான் உனக்கு கவுண்ட் பண்ண தானே சொன்னேன். எல்லாருமே மனசு புரியுதா நான் சொல்றது? மனசுல உங்களை எல்லாரையும் கவுண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனா பேர் கேட்டவுடனே நீ என்ன பண்ற? பதில் சொல்றேன். அப்ப வார்த்தைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மனசுல ஒரு விஷயம் நடக்குது, உட்காருமா. மனசுல ஒரு விஷயம் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? மனசுல நீங்க என்ன பண்றோம்? கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடுது? அப்படியே அது ஸ்டாப் ஆகி எந்த நம்பர்ல ஸ்டாப் பண்ண எல்லாரும் ஞாபகம் இருக்குமா? இருக்காது, மேக்சிமம் இருக்காது. ஏன்னா எண்ணங்கள் அது பாட்டு அலையா 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 போயிட்டே இருக்கும். வார்த்தையில நம்ம என்ன உச்சரிக்கிறோம், என்ன சுத்தி நடக்குதோ அது நமக்கு கவனம் இருக்கும். அப்ப வார்த்தைகள், கேட்கிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க என்ன பேசணும்னா, இப்ப ஜெனரலா வந்து காமெடின்ற பேர்ல வந்து என்ன சொல்லுவாங்க, போச்சு நாசமா போச்சு, இப்ப அப்படிதானே வருது. லைக் அந்த மாதிரி தானே பேசுறாங்க. பேசுறதே அப்படிதான் பேசுறது, ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாமே நெகட்டிவா. இப்ப ஒரு 4-5 பேர் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன தெரியுமா? யாரையும் ஒருத்தவங்கள காமெடியே பாருங்க. அந்த காலத்துல கவுண்டமணி செந்தில் 2 பேர் இருப்பாங்க. அவர் வந்து கவுண்டமணி வந்து செந்திலோட அப்பியரன்ஸை ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? அதுதான் காமெடி. அதுக்கு பேரு டிஃபன் பாக்ஸ் தலையா, டபரா தலையா, இதுதான் ஒண்ணு. இதுக்கு நம்ம எல்லாம் சிரிப்போம். ஸோ ஹியூமிலியேட் பண்ணி அந்த வார்த்தைகள் வந்து நம்மளே அறியாம ஒரு நெகட்டிவான இது. எப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஆசை இருக்கும். இப்ப ஏதாவது லைக் இப்ப இங்கே வந்து ஏதோன்னா இங்க வந்து பிரைஸ் வாங்கணும், இல்லைன்னா நீ என்ன ஆகணும்னா கலெக்டர் ஆகணும். ஆனா அது வாயை தொட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். சொல்றதெல்லாம் நமக்குலாம் சரிப்பட்டு வராதுடி, ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஸோ நீ எண்ணங்கள்ல என்ன யோசிச்சாலுமே நீ வாயில ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மெயினா நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன், வீட்டுல வந்து இப்போ ஒண்ணு தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரிசியே தீர்ந்து போச்சுன்னா அரிசி காலியா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாதும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி சொல்லணுமா? அதை எப்படி சொல்லணுமா? பாய்ஸ் பசங்க, கேர்ள்ஸ் வேஸ்ட். நீங்க சொல்லுங்க, அரிசி தீர்ந்து போச்சு உங்க வீட்டுல, சரியா? எப்படி சொல்றீங்க? அரிசி தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லணும்? அரிசி வாங்கிட்டு வரணுமா? ஆஹா, அரிசி எழுந்திருச்சு சொன்னாதானே. அரிசி கொஞ்சமா இருக்கு, புரியுதா? கொஞ்சமா இருக்கு. என்ன வார்த்தையை சொல்லணும்? இருக்கு. இல்லங்கிறதே இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு எதுலையும் உங்களுடைய திறமை குறைவு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து குறைவு தான், இல்லாம இல்ல. கிளியர்? அப்ப நம்ம பேசும்பொழுது நம்முடைய வார்த்தைகளை இப்ப அப்படியே இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இறந்துட்டாங்க யாரோ ஒருத்தவங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லாம ஜென்ரலா எப்படி சொல்றாங்க? இறைவன் அடி எய்தினார், இறைவன் கிட்ட போனார். பாசிட்டிவா சொல்றது. கிளியர்? அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஆசைப்பட்டேன்னா அதை வாயை திறந்து சொல்ற தைரியம் இருக்கணும். உனக்கு அதுக்கே தைரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ உன்மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. ஏன் என் மேல நான் நம்பிக்கை வைக்கல?
ஏன் என் மேல நம்பிக்கை வைக்கலன்னா, ஏன் வைக்கல? நீ உன்னுடைய கான்பிடன்ஸ் லெவலை வளர்த்துக்கல. உன்கிட்ட எல்லாமே இருக்கு, திறமை எல்லாமே இருக்கு. யானைய கோயில்ல கட்டி போட்டு சின்ன வயசுல அது குட்டி யானையா இருந்தப்ப ஒரு செயின் போட்டு, இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளே, உங்கள் மனதிலே உயர்வான எண்ணங்களை விதையுங்கள், உயர்வானதையே பேசுங்கள். அந்த குட்டி யானை எப்படி குட்டியா இருக்கப்ப அதால போக முடியாது, அப்ப அதை ட்ரை பண்ணியிருக்கோம், மைண்ட் செட் பண்ணிருச்சு என்னன்ட்டு. இது கட்டி காலில் போட்டிருந்தா நம்ம போக முடியாது, எவ்வளோ இழுத்தாலும் போக முடியாது, மைண்ட் செட் பண்ணிடும். அவ்வளோ பெரிய யானையா ஆயிடும். அத்தனை டன் எடையுள்ள ஒரு பிரம்மாண்டமான மிருகம். ஆனால் அது என்ன பண்ணாது, அந்த இடத்த விட்டு போவாது. அப்படியே சும்மா பேருக்கு சமயத்தை அதை கட்டி கூட செயினே பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அங்கேயே நிற்கும். எதற்கு கட்டுப்பட்டு நிற்கிறது? அதன் மனதுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. பாகனுக்கு பயந்துலாம் அது நிற்கல, அது மனதுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. என்ன மன கட்டுப்பாடு? அது மனது அதுக்கு சொல்லுது, என்னால இங்க இருந்து போக முடியாது, என்னைய கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு அதுவே அதுக்கு மைண்ட் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அது ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. இது மாதிரிதான் நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க கிடையாது. முதலில் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க. ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க. உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா, யாராலையும் சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே. டேக் மீ ஆஸ் எக்ஸாம்பிள். நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். +1 +2 மட்டும்தான் இங்கிலீஷ். உடனே +1 +2 படிச்சோன்னா பெரிய நான் இங்கிலீஷ் குயின் ஆயிடுவேனா? பிரிட்டிஷ் எலிசபெத்துக்கு பக்கத்து வீடா? இல்ல வந்துருமா? இப்போ நீங்க எல்லாமே டிகிரி எத்தனை பேர் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க? 6-7 மாசமா படிச்சுட்டு இருக்கீங்களே, வந்துருச்சா? நீங்க ஸ்பீச் கொடுப்பீங்களா? முடியாது. கரெக்டா இல்லையா? கிளியர்? அப்ப அதுக்கப்புறம் சரி, நீங்க எங்க மேம் காலேஜ் படிச்சீங்க? கொஸ்டின் வருதா இல்லையா? நான் காலேஜுக்கே போல, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் படித்தேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் மேத்ஸ் படித்தேன். ஆனா இப்ப இதெல்லாம் நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய பதவி மட்டுமே. நான் 10th என்ன மார்க்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 12th என்ன மார்க்குன்னு தெரியுமா? That is none of anybody's business. Even the TNPSC will not question that. அவங்களுக்கு நீ 10th முடிச்சிட்டியான்னு ஒரு பேப்பர் மட்டும் தான் வேணும். UPSC will not question that. அவங்க கேட்கறது என்ன? அவங்க கொடுக்குற அந்த 100 கேள்விக்கு நீ பதில் சொன்னியா, எவன் நிறைய மார்க் எடுத்தா அவனுக்கு வேலையை கொடு, அவ்வளவுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டி தேர்வு, சிம்பிள். நீ ஊட்டி காலேஜ்ல படிச்சியா? நீ கான்வென்ட் காலேஜ்ல படிச்சு இல்லையா? நீ கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கலையா? அப்போ வேலை கிடையாதுன்னு எங்கேயாவது இருக்கா? நாம்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நாம்ஸ்? அரசாங்கம் எதை எதிர்பார்க்கிறது? நான் கொடுக்கும் கேள்விகளுக்கு யார் அதிகமான விடைக்கு பதில் சொன்னார், எவன் முன்னாடி நிற்கிறான், அவனுக்கு வேலையை கொடு, சிம்பிள். அப்ப நீ புத்தனாம்பட்டியில இருந்தியா? உனக்கு இங்கிலீஷ் வந்துச்சா வரலையா? உனக்கு பேச தெரியுமா? எங்கேயாவது ஸ்போக்கனா இன்டர்வியூஸ், மாக் இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோஸ்லயே வருது. அவங்க இங்கிலீஷ்லயா இன்டர்வியூ வைக்கிறாங்க தெரியுமா? தமிழ்ல தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், தமிழ்ல தான் வைக்கிறாங்க. இன்டர்வியூ என்பது என்னது? அதாவது நான் இதை சொல்றது 3ஆம் படிநிலை. இந்த மாதிரியான பெரிய போஸ்டிங் போகணும், குரூப் 1 எக்ஸாம்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு 3ஆம் படிநிலை தான் என்னது? நேர்முக தேர்வு, இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக ஃபர்ஸ்ட் அந்த 1 மார்க் கொஸ்டின் இல்லையா, அதுவே சூஸ் தி பெஸ்ட், இருக்கிறதுலே ஜாலியான விஷயம். கரெக்டா இல்லையா? அதுலதான் நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல தான் உங்களுக்கு ஃபுல்லா சப்ஜெக்டிவ். நான் சொன்னல மாங்கன்ட்டு எழுதணும்னு சொன்னா இல்லையா, அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்து இன்டர்வியூல அவங்க என்னன்னா உங்களுடைய ஆளுமையை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதை டெஸ்ட் பண்ண போறதே கிடையாது. இப்ப UPSC எழுதுறாங்களா, எழுதி இப்ப நம்ம டிஜிபி இருக்கா இல்லையா, நம்ம டிஜிபி பேர் என்ன? வாங்க, அவர் ரிட்டையர் ஆகி 6 மாசம் ஆகும். அவரையே சொல்லிட்டு இருப்பீங்க சைலேந்திர பாபுங்கிறாங்க. அவர் சைலேந்திர பாபு சார் ரிட்டையர் ஆகிட்டார். இப்ப அடுத்து மிஸ்டர் சங்கர் ஜிவால் இருக்காங்க. அவர்லாம் நார்த் இந்தியன் தான், இஸ் நாட் தமிழியன் இல்லையா? அப்ப மேக்சிமம் IPS ஆபீசர்ஸ் இப்ப நம்ம UPSC எழுதணும்னா வேற மாநிலங்களுக்கு போஸ்டிங் போவோம். அப்ப அந்த மாநில மொழி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இன்டர்வியூல அந்த மாநில மொழியை பத்தி கேட்டிருப்பாங்களா? இருக்காது. மேத்ஸ்
உன்னுடைய ஆளுமை தான். அவங்க இந்த மாநிலத்துக்கு வந்த பிறகு இந்த மொழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க மாணவ செல்வங்களே, மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் தான். புரியுதா? மொழி வந்து அது என்னைக்குமே தடையான விஷயமே இல்லை. என்ன கேட்க வரும், திஸ் வே தட் வேனே சொல்லி வழி காட்டலாமா இல்லையா? காட்டிடலாம். 2 எழுத்து வச்சுட்டு காட்டிடலாம். கோ ரைட் லெஃப்ட். எவ்வளவு காமெடிஸ் நம்ம பார்க்கணும். லாங்குவேஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஆளுமை இன்டர்வியூல உன்னை என்ன கேட்டா, நீ என்ன மாதிரியான ஒரு ஆளுமை, உன் பிரச்சனைகளை சந்திக்கிற எதிர்கொள்கிற மனோபாவம் உன்கிட்ட இருக்கா, என்ன மாதிரி இந்த உலகத்தை நீ புரிஞ்சு வச்சிருக்க, எந்த மாதிரி உன்னுடைய மாநிலத்தை மாவட்டத்தை புரிஞ்சு வச்சிருக்க, நீ வாழும் இடத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க, இதான் கேள்வி. என்ன ஒண்ணுமே இல்லை, சும்மா கேட்பாங்க. திருச்சியில ஃபேமஸா இருக்கிற கோயில் என்ன, நீங்க ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ஸ்ரீரங்கம் அந்த டெம்பிள் பத்தி சொல்லுங்க, அது ஹிஸ்டரி. அப்படியே நீ சொல்ற பதில இருந்தே தான் கேள்வி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல மேட்ரு என்னன்னு கேட்டா, இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா அப்படியே போய் அந்த மூலவஸ்தானத்தை போய் கும்பிட்டுட்டு சுத்தி வந்துட்டு அப்படி வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த உயர் பதவிக்கு ஆசைப்படவே கூடாது. ஒரு கோயிலை பார்த்து முதலில் மனதளவில் வியந்து, என்னமா கட்டியிருக்காங்க நமக்கு முன்னாடி இருக்க மன்னர்கள், இது எந்த மன்னர் எந்த காலத்தை கட்டியிருப்பார், அவர் பேர் என்ன, எத்தனை பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க, என்னைக்கு உன்னுடைய மனதளவுல சிறகு விரித்து நீ பறக்கிறாயோ, எதையெல்லாம் ரசிக்கிறாயோ, அதுவெல்லாமாகத்தான் நீ ஆக போகிறாய். சொல்லுது புரியுதா? இப்படி யூனிஃபார்ம்னா இது நிஜமா சொல்றவங்க இதுல சரி இது ஒரு ப்ரோக்ராம் வந்து உட்கார சொல்லிட்டாங்க, உட்காந்தாச்சு, அவங்க ஏதோ பேசுறாங்க கேட்டாச்சு, போயிட்டோன்னு போயிடுவாங்க. இல்லை உங்க இதுல ஒரு குரூப் இருப்பீங்க அந்த மாதிரி. இதே வந்து வா யூனிஃபார்ம் செம்மையா இருக்கு, அது ஒரு உமன் ஆஃபீஸர் நல்லா பேசுறாங்களே, நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க்கு. அது எப்படி வரும்? அது எங்க இருந்து வரும்? யார் சொல்லி கொடுத்தா? இவங்க இந்த பிங்க் கலர் சாரி இந்த மேம் தான் ஆர்வமா கவனிச்சிருக்காங்க. இவங்க வந்து அப்படி நெனடின்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? மனசுல. மனசு. வெற்றியை தீர்மானிப்பது எது? உன் மனது, உன் சூழ்நிலை அல்ல. உன் வெற்றியை தீர்மானிப்பது உன் சூழ்நிலையோ, நீ எந்த கல்லூரியில் படிக்கிற, உங்க அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்க, உனக்கு தமிழ் தெரியுதா இங்கிலீஷ் தெரியுதா, இது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? உன் மனது, நீ எதற்கு ஆசைப்படுகிறாயோ, நீ எந்த அளவுக்கு அதை வந்து மெச்சூர்டா உன் மைண்ட வச்சிருக்க, எவ்வளவு விஷயங்களை ஃபுல்லா அதுதான். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நீ ஆசைப்பட முடியும். டேரமிற்கு இங்க இருக்குன்னே எனக்கு தெரியலன்னா அதை எடுக்கணும், நான் எப்படி ஆசைப்பட போறேன்? படமாட்டேன். அப்ப என்னை சுற்றி எனக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, எப்படிலாம் சந்தோஷமா இருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா இப்ப நான் பாட்டு ஜாலியா, எனக்கு ஒரு டிரைவர் இல்லையா, 2 டிரைவர் இருப்பாங்க, அவங்களோட சேலரி கேட்டீங்கன்னா அவங்களே 40,000 50,000 வாங்குவாங்க. இந்த சம்பளத்தை யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. எதுக்காக? ஒரு வெஹிக்கிள் கொடுக்குது, குவார்டர்ஸ் கொடுக்குது, அவ்வளவு சேலரி கொடுக்குது, இவ்வளவு ஃபெசிலிட்டியும் ஏன் சும்மா ஒரு டிஎஸ்பி இதே மாதிரிதான் எல்லா ஆபீசருக்கும் ஏன் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு தருது? ஏன்னா அவங்க வந்து அரசாங்கத்துக்காக உழைக்கிறார்கள், அவங்க எடுக்கிற டெசிஷன். இப்ப இன்னைக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை போய் நான் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் அதை ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு இந்த வருத்தம் இருக்கக்கூடாது. நானே போய் கார் ஓட்டிக்கிட்டு இல்லை, நான் 2 வீலர்ல போய் அங்க போய் நின்று நான் எப்படி பண்ண முடியும்? 4 போன் பேசணும், எங்க என்ன பண்ணணும், இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஏன் மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, யார்கிட்ட நான் தெரிவிக்கணும், இவங்க கிட்ட போய் என்ன பேசணும், இதெல்லாம் சிந்தித்து கொண்டு நான் போகணும்னு சொன்னா எனக்கு என்ன எல்லா வசதிகளும் எனக்கு யார் செய்து தரா? அரசாங்கம். எதுக்காக? லில்லி கிரேஸ்க்காகவா? பாவம் இந்த பொண்ணு அம்பத்தூர்ல பிறந்திருக்கு, அம்பத்தூர் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுங்கம்மா. அப்படியா? சென்னையில அம்பத்தூர் இடம், அதுதான் சொந்த ஊரு. அப்படியா? இல்ல இவங்க அப்பா இந்த பேரு அதனால வேலை கொடு. அப்படியா? அந்த நானும் ரவுடிதான்ல வந்து அவங்க ராதிகா இருப்பாங்க, பாத்துட்டீங்களா அந்த படத்தை? அதுல உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஹீரோ தான், பேர் என்ன, விஜய் சேதுபதி. அந்த ஓடுவான், உடனே எவ்வளவு மார்க்கு அப்படின்னு கேட்பாங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரா போடு. அதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் காமெடிமா. சினிமால பார்ப்பதெல்லாம் உண்மை அல்ல. அப்படிலாம் வாங்க முடியாது. 6ஆம் தேதி ரெக்ரூட்மெண்ட் திருநெல்வேலி போறேன் நான். இப்ப 4 நாட்கள் நடக்க போகுது. நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஆனா உங்களை சுற்றி பேசுவார்கள், பணம் கொடுத்தாதான் வேலை. எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு.
நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்க அப்பா என்னிடம் சொல்ல வேலை என் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் பணம் இருந்தாதான், நீ சும்மா லூஸ் மாதிரி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க சொன்னார். ஏனென்றால் அவருக்கு கற்பிக்கப்பட்டது அதுதான், எனக்கும் அதுதான் கற்பிக்கப்பட்டது. பணம் தான் இருக்கு, எங்க போனாலும் பணம் கொடுக்கணும். உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், பணம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் தவறுகள் நடக்கும். எல்லாமே நம்மை சுற்றி தவறு இல்லை. எல்லாருமே எத்தனை பேர் இன்னைக்கு பஸ்ல வந்தீங்க? காலேஜ் பஸ்லயோ ஏதோ ஒரு பஸ்லயோ எத்தனை பேர் இங்க இந்த இடத்துக்கு பஸ்ல வந்தீங்க? கை தூக்குங்க. மேக்சிமம் கை கீழே போடுங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? பஸ்னா ஆக்சிடென்ட் ஆகணும் தானே இல்லையா? பஸ்னா ஆக்சிடென்ட் ஆகணுமா இல்லையா? ஆமா கிடையாதுமா. வாழ்நாள ஆக்சிடென்டே பார்க்காம தான் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல விபத்து நடக்குது. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரிதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கயவர்கள் ஒரு முகமும் எப்படி சொல்றது, ஏதோ ஒரு பேட் வேர்ட்ஸ் போட்டுக்கோங்க, டேஷ் டேஷ் தவறு பண்றாங்க. அதுக்காக எல்லா சொசைட்டியுமே அப்படி கிடையாது. நான் வந்த விஏஓ சொன்னாங்களா 2008ல விஏஓ எக்ஸாம், நான் யார்கிட்ட எந்த பணமும் கொடுக்கலையே. அப்படி என்னுடைய மாவட்டத்திலேயே எனக்கு வேலை கிடைச்சது. திருச்சி மாவட்டம், கல்யாணம் பண்ணி வந்த ஊர். நீங்க துறையூர் சொன்ன இல்லையா? திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்துல 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு வில்லேஜ்ல வேலை கிடைக்குது. யாருக்கு என்ன பணம் கொடுத்தேன்? நான் செய்ததெல்லாம் ஆசைப்பட்டேன், படித்தேன், அவ்வளவுதான். ஒரு அரசாங்க வேலைக்கு வரணும், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அப்படியே விழுந்து விழுந்துலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கணும், உங்களை நீங்களே கூட கேள்வி கேட்க சொன்னீங்கன்னா இந்த கேள்வி கேட்பீங்க, எவ்வளவு நேரம் படிச்சீங்க மேம்? என்ன எவ்வளவு நேரம் படிச்சீங்க? ஒருத்தருக்கும் ஒரு நேரம் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த பக்கம் அலைப்பாயுதே படம் ஓடுது, என் காலத்து படம், அதை நான் லவ் பண்ணும் போதே பார்த்தது. அப்ப அது பார்த்தா என்ன ஆகும்? எனக்கு வந்து ஒரு இம்மிடியட்டா ஒரு அட்ராக்ஷன் அதுல போகும். அப்ப நான் புக் வச்சு படிச்சிருந்தா படிக்க முடியுமா? அங்க என்ன மாதவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருப்பேன் இல்லையா? மாதவனை பிடிக்கும், அடுத்தது பேபி ஷாலினியா அவங்கள பிடிக்கும், பார்த்துட்டு இருப்பேன். அப்ப நான் படிக்கும்போது ஒரே கொஸ்டினை படிக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் படம் முடிஞ்சிடும், இது முடியாது. உண்மையா இல்லையா? ஸோ எவ்வளவு நேரம் படிக்கிறோன்னு இல்லை, திருப்பியும் அந்த மைண்டு தான். இந்த மைண்டை கான்சென்ட்ரேட்டடா வச்சு நீ எவ்வளவு நேரம் படிக்கிற, அதுதான் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், வே டு சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், வே டு ஃபார் வாட், நீ எதெல்லாம் அடைய விரும்புகிறாயோ எல்லாத்துக்குமே எது உன் மைண்டை நீ என்ன பண்ணிக்கணும்? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். +2 குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷன், விஏஓக்கு 10th போதும், இல்லைன்னா குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி, இதுக்கெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷன். இது எல்லாமே வந்து வெளிப்புறமாக உனக்கான குவாலிஃபிகேஷன். ஆனா உண்மையிலேயே உன்னுடைய குவாலிஃபிகேஷன், நீ ஒரு வேலைக்கு போகணும்னு கேட்டா இங்க என்ன பண்ணிடணும்? செட் பண்ணிருக்கணும், ஆசைப்படணும். அதுதான் குவாலிஃபிகேஷன். அங்க நீ டிசைட் பண்ணிட்டேன்னா உன்னை தடுக்கக்கூடிய நபர் யாருமே இல்லை. 70 வயதானாலும் நான் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், நான் பறந்தேன் இல்லையா? பறந்தாரா இல்லையா அவரு? கரெக்ட். எனக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இந்த பூக்கத்தை தெரியாது எனக்கு. எங்க அம்மாலாம் இப்ப ஜெனரலா ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? லேடிஸ் தான் என்ன பண்ணுவோம்? உங்க வீட்டுல லேடிஸ்ல என்னப்பா பண்ணுவாங்க? ஃபங்க்ஷன் தான் உடனே இவ்வளவு பூவை வாங்கி வச்சுக்கிறது பண்றாங்களா இல்லையா? வாங்கி வச்சுட்டு கட்டிட்டே இருப்பாங்க. நான் பக்கமே போக மாட்டேன். ஏன் நீ பூ கட்ட மாட்டேன்? பூ பொண்ணுதானே, நீ பூ கட்டக்கூடாது. இல்லை நான் ஆபீசர் ஆயிடுவேன். இதெல்லாம் நான் சொல்றது 8th 9th படிக்கும் போதுலேருந்தே சொல்றேன். 8th படிக்கும் போது லைட்டா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? இப்படி வச்சு இன்னுமே எனக்கு வராது. ட்ரை பண்ணுவேன். அது எப்போ இங்கே அன்னைக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் நான் கட்டினா. ஏன் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு நான் ஆபீசர் ஆயிடுவேன், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுமா இல்லையா? அது ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொடுக்க போறாங்க, நான் நிறைய சம்பாதிப்பேம்மா, அப்படிதான் நான் பேசியிருக்கேன். ஆனா என்னால நான் ஒரு காலேஜே ரெகுலர்ல படிக்க முடியல. ஆனா என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? நான் கண்டிப்பா ஆபீசர் ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இல்லையா? ஆனா எடுத்தோடனே ஆபீசர் ஆனா முதல்ல நான் பிடி முடிச்சுட்டு டீச்சரா தான் போனேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. ஸோ ஆனா நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கடைசியில் நடந்தது. இப்பொழுது உங்கள் முன்னால நான் ஒரு ஆபீசரா நிக்கிறேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? மைண்டை செட் பண்ணிட்டேன்னா அது உனக்கு ஏதோ ஒரு ஏஜ்ல எங்கேயோ நடந்துடும். ஏன் எனக்கு லேட் ஆச்சுன்னு கேட்டா, ஆபீசர் ஆனு சொன்னனே தவிர அதற்கான கதவுகள், அதாவது அதற்கான வழிமுறைகள் எனக்கு சொல்லித்தரப்படவில்லை. நான் இன்னைக்கு வந்த உடனே மேனேஜ்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண விஷயமே அதுதான். இப்போ என்ன கேட்டால் ஸ்கூல்ஸ்லயே நமக்கு அதை சொல்லி கொடுத்துடணும். இப்போ காலேஜ் ஆக்சுவலா உங்களுக்குலாம் நீங்க பீப்புள் ஆர் கிஃப்டட். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், என்ன படிக்கணும், எப்படி
பண்றாங்க. ஸோ இது மாதிரியான கல்லூரிகளில் படிக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. சில விஷயங்கள் எதுவுமே இல்லை, நமக்கு கரெக்டா சிலபஸ் என்ன, அதை பாடம் நடத்துவாங்க, அதுல என்ன இது அதோடயே முடிஞ்சு போயிடும். இது நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன பண்றோம்ன்றது நமக்கு சொல்லி தரப்படுவதே இல்லை. கரெக்டா இல்லையா? லெக்சரர்ஸ்க்கு தெரியும், உங்களுக்குலாம் அப்படி ஏதாவது இப்படி படிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க யாராவது? யாருமே சொல்லி தரதே கிடையாது. அதனாலதான் இந்த லேட்டு. ஆனா என்ன மட்டும் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். நான் சொல்றது புரியுதா? ஆபீசர் ஆகணும்னு தெரியுது, கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஆனா வந்து யூபிஎஸ்சி அதுக்கு வந்து இதுதான் குவாலிஃபிகேஷன், இவங்க தான் இதான் எக்ஸாம். யூபிஎஸ்சி அப்ரிவேஷனே கூட எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன் சொல்லி தரப்படவில்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த காலத்துல நீங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லி தரப்படவில்லைன்னு நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே எது இருக்கு கையில? உலகமே உங்க கையில இருக்கு. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கத்துக்கலாம். ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம், உருப்படாமையே போயிருவீங்க. வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வருதா வரலையா? அதையெல்லாம் படிச்சு படிச்சு நாலேஜ் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிகிரி கூட பாஸ் பண்ண மாட்டீங்க. அதுல ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இது எல்லாமே வந்து குப்பை மாதிரி. ஆனா இந்த குப்பையில நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும், பொறுக்கி எடுக்கணும். அதை மட்டுமே நம்ம மனசுல ஏற்றணும். அதை விட புத்தகங்களை படித்தோம்னா, அதை நம்ம நண்பர்களாக்கி கொண்டோம்னா, நம்ம என்ன இலக்கை நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், தாராளமாக சாதித்து விடலாம். ஸோ ஆன் த ஹோல் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். என்னது அது? என்ன விஷயம்? மைண்டை செட் பண்ணிக்கணும். மைண்டை செட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அதுதான் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, சுற்றிலும் இருக்க விஷயங்களை வைத்து நம் எண்ணங்களை நாம் தீர்மானிக்க கூடாது. எதை வச்சு நம்ம எண்ணங்களை தீர்மானிக்க கூடாது? இப்ப திருப்பியும் அவர் தான் இன்னைக்கு அவரை பத்தியே தான் பேசியதான் உள்ள ஓட்ட போறேன். யாரை பத்தி? அப்துல் கலாம் சார். அவர் எங்க மீனவ கிராமம் தானே. அவருடைய சூழ்நிலைக்கு அவர் என்ன யோசிச்சிருக்கணும்? மிஞ்சி போனா நல்லா போட்டு வாங்கணும் இல்லையா? இவங்கெல்லாம் படகுல போய் மீன் பிடிச்சா நான் எதுல போய் மீன் பிடிக்கணும்? கப்பல் வாங்கணும். அப்படி யோசிக்கலாம். அவர் கப்பலா படகா யோசிச்சாரு. அவர் என்ன யோசிச்சாரு? ஃப்ளைட்டு, அக்னி சிறகுகள் விட்டாரு பாருங்க. அக்னி ஏவுகணையை விட்டாரா இல்லையா? எப்படி யோசிச்சு பார்க்க முடியல. அப்ப எது அவரை அந்த உயரத்துக்கு கொண்டு போனது? எண்ணம், கனவு. அதான் சொல்லிட்டே இருப்பாரு, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். ஒண்ணுமே இல்லை, நீங்க அப்துல் கலாம் ஸ்பீச் அப்படின்னு போட்டீங்கனாலே ஒரு 4 விஷயம் சொல்றாரு. அதை மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, அதை யாருக்காவது சொல்ல தெரியுமா? அவர் திருப்பி திருப்பி எங்க போனாலும், எத்தனையோ காலேஜுக்கு போயிருக்காரு, எத்தனையோ ஸ்கூலுக்கு போயிருக்காரு, எங்க போனீங்கனாலும் நீங்க உங்க சக்சஸுக்கு எது காரணம்னு கேட்டா ஒரு 4 விஷயம் சொல்றாரு. யாராவது அதை கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அதை போய் அதை கேட்டு அதை வந்து எழுதி மனப்பாடம் பண்ணி ஒரு 100 தடவை அதை சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த புத்தனாப்பட்டியில படித்த நீங்க ஒவ்வொருவருமே கண்டிப்பா ஒரு பெரிய ஆபீசர் ஆகும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இட்ஸ் நாட் லிமிட்டட் டு தி எக்ஸாம்ஸ். லைக் உங்க ஃபவுண்டர் மாதிரி நீங்க ஒரு கல்லூரி இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் மேன் இல்லையா, எது வேணாலும் ஆகலாம். ஆனா விஷயம் என்னது, உங்க மைண்டை வந்து அதை கேட்கிற மாதிரி நாம் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். இப்ப இந்த மைண்டை செட் பண்றதுன்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இதுல மொதல் விஷயம் நான் என்ன சொன்னேன், உங்க சூழலை பார்க்க கூடாது. புரியுதா? அப்ப நீ வந்து உங்க அம்மா விவசாயியா இருக்கலாம், உங்க அம்மா அப்பா பெயிண்டரா இருக்கலாம், மேபி உங்க அப்பா ட்ரங்கடா கூட இருக்கலாம், உங்களுக்கு தலை காட்டவே வெளியில அசிங்கமா அவமானமா கூட இருக்கலாம். நான் சொல்ற சிச்சுவேஷன் எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு பாரத்துல இருக்கும். ஃபீஸே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டலாம். பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமா ட்ரெஸ் போடுவாங்க. இது ஒரு பிரச்சனை. அதுக்காக தான் அவர் காமராஜர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். உங்களுக்கு மொத்தமே ஒரு 10 ட்ரெஸ் தான் இருக்கலாம், ஆசையா இருக்கும் இல்லையா? எவ்வளவோ சிரமமான சூழல் நமக்கு இருக்கலாம், மேட்டரே கிடையாது. அதெல்லாம் விஷயமே கிடையாது. சூழல் ஒரு விஷயமே கிடையாது. எது இப்ப இருக்குங்கிறது விஷயம் கிடையாது. நீங்க பின்னாடி என்ன இருக்க போகுதுங்கிறது தான் விஷயம். இப்ப என்ன இருக்குங்கிறது
விஷயமே கிடையாது. பின்னாடி என்ன இருக்க போகுது, அது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டா, நீ இப்ப என்னெல்லாம் ட்ரீம் பண்றியோ அதெல்லாம் இருக்க போகுது. நீ கார்ல போகணும்னு நினைச்சேன்னா கார்ல கண்டிப்பா போவ, அது உன் சொந்த காரா இருக்கும். நீ என்ன காரை யோசிச்சியோ அதோட பெரிய காரை வாங்குவ. அப்ப சூழலுக்கு நீங்க சிந்திக்காதீங்க. நம்மளுடைய மனசு வந்து ஒரு என்னென்னமோ சொல்றாங்க. அது என்னன்னா யூனிவர்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. என்ன கான்செப்ட்? சத்தமா சொல்லுங்க, என்ன கான்செப்ட்? நம்மை சந்தோஷப்படுத்தும் விஷயம் எதுவோ அதை நாம் தான் செய்து கொள்ள வேண்டும். மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை என்ன கேட்டா, மோட்டிவேஷனல் ஸ்பீச். வெளியில இருந்து ஒருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். இந்த செல்ஃப் மோட்டிவேட்டே ஆகுறது கிடையாது. நம்ம என்ன பண்றது கிடையாது, செல்ஃப் மோட்டிவேட் ஆகுது. நமக்கு சந்தோஷப்படுத்துற விஷயம், அதாவது மனநலம்ங்கிறது, மென்டல் ஹெல்த்ங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த காலகட்டத்தில். எதுக்கெல்லாம் சூசைடு பார்த்துருக்கீங்களா, கேள்விப்படுறீங்களா? உங்களுடைய சர்க்கிள்லயே யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? எல்லாருக்குமே அப்படி ஏதாவது ஒரு கதை இருக்கும். யாரோ ஒரு சித்தப்பா, பக்கத்து வீடு, அவங்க தெரிஞ்சவங்க. ஏன் தற்கொலைகள் நடக்கிறது? இதை சரியா வச்சுக்கிறது கிடையாது. எதை சரியா வச்சுக்கிறது இல்லை? மனதை சரியாக வைத்துக் கொள்வதில்லை. எந்த ஒரு விஷயமே இதுவும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போகும், வாழ்க்கை மாறும். நீங்க ஒண்ணுமே பெரிய தலைவர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமாப்பா? போய் லைப்ரரிக்கு போய் இந்த தலைவர்களோட புக்கெல்லாம் படிங்க, அவங்க பயோகிராஃபி எல்லாம் படிங்க. படிச்சீங்கனாலே தெரியும் அத்தனை தப்பு பண்ணி அவ்வளோ மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க இந்த தலைவர்கள் எல்லாம். படிச்சிருக்கீங்களா? எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் தன்னை திருத்திக் கொண்டு நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு தலைவர்களாக அவர்கள் உருவெடுக்கிறார்கள். அப்ப தப்பு பண்ணாதான் தலைவர் ஆகணுமான்னு கேட்கக்கூடாது. அது இல்ல மேட்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா சுட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சுடுங்கிறத சொன்னாலே போதும். அதே மாதிரிதான் நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வரலாறு தெரியுமா நமக்கு? நீங்க பாத்தீங்கன்னா உங்க தாத்தா தாத்தா தாத்தானா தெரியாது, பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. முதல்ல உங்க தாத்தா கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அவர் பேசுறது உனக்கு போரிங். கரெக்ட் கிடையாது. வரலாறை தெரிந்து கொள்ளணும்னா நான் யார், என்னுடைய வரலாறு, என் குடும்ப பின்னணி என்ன, இந்த ஊரின் பின்னணி என்ன, இந்த சுதந்திரம் பேசுறாங்களே, ரிபப்ளிக் டே சொல்றாங்களே, ரிபப்ளிக் டே பரிதாபமா இருந்துச்சு பாக்கிறதுக்கே. பரிதாபங்கள் பாப்பீங்களா எல்லாரும்? சுதாகர் ப்ரோக்ராம், பரிதாபங்கள் ப்ரோக்ராம் பார்க்காதவங்க போய் இன்னைக்கு போய் டைப் பண்ணி யூடியூப்ல போய் பாருங்க, பரிதாபங்கள்னு போடு. அவன் சுதாகர் ஒருத்தங்க அதை இந்த ரிபப்ளிக் டே பரிதாபங்கள் என்னன்னு கேட்டா, ரிபப்ளிக் டேனா என்னன்னே தெரியல. அவன் இண்டிபெண்டன்ஸ் டே கணக்குக்கு பேசிட்டு இருக்கான். இண்டிபெண்டன்ஸ் டே வேற, ரிபப்ளிக் டே வேற. ரிபப்ளிக் டேனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள். தெரியல கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியல. ஏன் வந்து சட்டம் நேத்து என்ன நேர்பட பேசினாங்கன்னு கேட்டா தெரியல. நேர்பட பேசு ப்ரோக்ராம் இருக்குன்னே தெரியல. உட்காந்து டிவியில ஏதோ பேசுறாங்க, நடக்குது, யாருக்காக அதெல்லாம் ஓடுது எதுவுமே தெரியாது. எனக்கு தேவை மல்லிப்பூ வச்சு வாடுது, லியோ பாட்டு, இவ்வளவுதான். இது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. இந்த சினிமா பாடல்கள் அவன் விஜயும் தனுஷையும் பார்த்துதான் சந்தோஷம். தனுஷ் வந்து இப்படி நீட்டி இப்படி ஒரு சுத்தம் இருக்கவெல்லாம் விழுறான், அவனே விழுந்துருவான், அப்படிதான் இருக்கான் அவன். ஆனா அவன் அடிச்சு விழுந்துடுறான்னா நம்ம வந்து அதை வந்து நம்புறோம். சினிமா பொய்யான ஒரு விஷயங்களை நம்புகிறோம், அதன் பின்னாடி ஓடுறோம். அது பின்னாடி ஓடுறோம். அது வந்து அவனுக்கு சோறு போடுமா? போடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம அதுதான் செய்யறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பின்னாடி தான் எல்லாரும் வரணும். We must lead the team. We must be the leaders. அப்ப லீடர் எங்க இருந்து உருவாரானா முதல்ல மனதளவுல நான் வந்து என் மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நான் தான் லீடர். என் மைண்டை எப்படி ரெடி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்க சிந்தனைகளை ஆராய்ச்சி பண்ணுங்கள். நான் சும்மா உட்காந்தேன்னா நான் எதை யோசிக்கிறேன், இல்லைன்னா உட்கார்ந்தா என்னுடைய கவனம் எதுலதான் போகுது, நான் எதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப சப்போஸ் எடுத்தீங்கன்னா என் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன யோசிச்சா ஃப்ரீயா இருந்தாலே நமக்குலாம் ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் இல்லையா? என்டர்டெயின்மெண்ட் உடனே என்னது, சினிமா பார்க்கணும். இப்பதான் வந்து ஓடிடி அப்படியே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முன்னாடியாவது தியேட்டருக்கு போனோம். அம்மா எல்லாம் பொம்பளை பிள்ளை போகக்கூடாது, என்னடா காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே தியேட்டருக்கு போகணும் சொல்ல போகக்கூடாது. இப்ப அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாதி பேர் போறீங்க. என் பையன்லாம் 9th படிக்கும் போதே படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். விட்டுரும். ஏன்னா விடலைன்னா இந்த அம்மா குடும்பக்கார அம்மா இது வந்து ஒண்ணு இப்படி சொல்றீங்களா இல்லையாடா? அவன்
போறான், எப்படி ஜாலியா போறான், நீ மட்டும் தான் என்னை எங்கேயுமே விட மாட்டேங்கிற சொல்லிட்டு கேட்டுட்டு படத்துக்கு போக வேண்டியது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பொழுது போக்கணும், என்டர்டெயின்மெண்ட், மூவி, சந்தோஷம். நம்ம சந்தோஷம்லாம் எதுல இருக்கு? எவனோ டான்ஸ் ஆடுறதுல இருக்கு. நம்ம ஆடினா கூட பரவாயில்ல. இப்ப ஆடினீங்களே ஹாப்பியா இருந்துச்சா இல்லையா? ஆடுனீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் டான்ஸ், எக்ஸசைஸ். அதாவது உடம்பை அசைச்சு என்ன பண்ணீங்கனாலும் உள்ள இருந்து ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹார்மோன் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷத்தை தரும் விஷயம் இல்லைன்னா நான் எப்படி என்னுடைய பெரும்பாலான இன்னைக்கு போய் அனலைஸ் பண்ணுங்க, வீட்டுல போய் உட்காந்து. ஏன்னா இப்பயே கூட இந்த நிமிஷமே கூட நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா நான் டீ குடிச்சுக்குவேன். ஆமா, இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். கண்ணை மூடி என்னுடைய ஒரு நாள்ல எடுத்தோம்னா, இல்ல நேத்து மட்டும் எடுத்துக்கோங்க, நேத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இதுல என்னை உயர்த்தக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்க நம்ம செஞ்சோம் இல்லையா, என்னை உயர்த்தக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் எல்லாரும் யோசிங்க, கண்டுபிடி. கிளியர்? ஆனா நான் சொல்றது, நீ உன்னை உயர்த்தி கொள்வதற்காக என்ன விஷயங்களை செய்கிறாய், உன் சிந்தனைகள் எவ்வாறாக இருக்கிறது. தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீ போன் பார்த்துட்டு இருக்கியா? எத்தனை பேர் அப்படி? நான் அப்படிதான் இருக்கேன் உண்மையா. ஆனா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன் இல்லையா, நம்ம ஒண்ணு பேசிட்டே இருக்கிறது நமக்கு நடக்கணும். அதனால எனக்கு மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் இப்படி போனை பார்த்துட்டே அப்படியே தூங்குறது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? மாத்தணும் நம்ம முதல்ல. ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்கு இது நல்லது இல்லை. இந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பிரெயினையே அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க. மேம் அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கான்னு கேட்டா, இனிமேல் தான் நம்மளாம் தான் எக்ஸாம்பிளா வருவோம். நம்மளதான் காட்டுவாங்க, இந்த பொண்ணு இது வந்து காலேஜ் படிக்கும் பொழுது தலைக்கு நேரம் போனை வச்சு தூங்குமா, இப்ப இதுக்கு தலையை ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்மளதான் பீஸா வச்சு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். இதுக்கு நான் படிக்கும்போது செல்போனே கிடையாது இல்லையா? உங்க லெக்சரர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது செல்போன் இருந்திருக்காங்க, இருந்திருந்தாலும் யூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல். இப்ப நீங்க தான் பிறந்ததுல இருந்தே கொரோனா பீரியடு அதை வச்சே போனை வாங்கியாச்சு. பாதி பேரு ஆன்லைன் கிளாஸ் வாங்கி எப்படி இதுல ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப இதில் நம் கவனம் சென்றால் என்ன ஆயிரும், வாழ்க்கை வந்து பாதை மாறி போகிவிடும். இதுதான் நான் சொல்ல வரேன். தூங்குற வரைக்கும் இது இந்த மாதிரி விஷயங்கள். இது என்னன்னு கேட்டா, எந்த ப்ரொடக்டிவான விஷயமுமே நமக்கு இல்லாம போயிடும். நம்ம போய் சர்ச் பண்றதுங்கிறது வேற. எனக்கு என்ன தேவையோ இதில் தான் உலகம் இருக்கிறது, நான் போய் சர்ச் பண்றதுங்கிறது வேற. ஆனா ரியலா நடக்கிறது, அதுல என்ன வந்து இருக்கோ அதை தான் நம்ம பாக்குறோம். கரெக்டா? வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், இல்லைன்னா ஷார்ட்ஸ் ஓபன் பண்ணோட ஏதோ ஒன்று வரும், எவ்வளோ அரங்கிருக்கேன் கத்திட்டு இருப்பான், எப்படி சமைக்கிறது, இதை போடுறது, இப்படி தானே வந்துட்டு இருக்கு. ஏதாவது உருப்படியா ஒண்ணு வரதுல இதை தவிர்த்து விட்டு என்ன பண்ணணும் கேட்டா, நான் என்ன பண்ண போறேங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிசைட் இன் யுவர் மைண்ட். மனதளவுல நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன டிசைட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆம்பிஷனை டிசைட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? ஆம்பிஷன், நான் எதுவாக போகிறேன். அப்ப அடுத்து அதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன். தினம் தினம் அதை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன். மேபி நீ காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் உன்னுடைய எய்ம்னு சொன்னா, தினமும் நான் நியூஸ் பார்ப்பேன், நியூஸ் கேட்பேன் இல்லையா? என்ன நியூஸ் உனக்கு பெஸ்டா இருக்கும்னு சொன்னேன். காலையில ரேடியோ எழுந்தோன்னு 6:45 ஒரு நியூஸ் வரும். எத்தனை பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போகணும்னு இருக்கீங்க? கை தூக்குங்க. அவங்க எல்லாருமே நான் சொல்றத கம்பல்சரி நாளைக்கு காலையிலேயே ஃபாலோ பண்ணிடுங்க. 6:45 ஆல் இண்டியா ரேடியோல நியூஸ் வரும். திருப்பி 7:15 அது ரிப்பீட் ஆகும். 8 மணிக்கு பொதிகையில டிவியில நியூஸ். அதை உட்காந்து பார்த்துட்டு கிளம்பு. 8:30 தானே பஸ் வருதுன்னு சொன்னீங்க. ஒருத்தருக்கு டைம் டிஃபர் ஆகும். பட் அட்லீஸ்ட் ஒரு 8:30 வரைக்கும் வீட்டில் இருப்பீங்க. இந்த 3 விஷயமும் செய்து விடுங்கள். இல்லைன்னா ஈவினிங் போய் பாருங்க. கம்பல்சரி டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டா, உங்களுக்கு உங்கள் மீதான மதிப்பும் உங்களுக்கு உயரும். ஏன்னா 4 விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. 4 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கப்ப உங்க மேலேயே உங்களுக்கு உங்க மதிப்பு உயரும். இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, நீங்க சொல்றீங்க, மேல வரீங்க, யூ ஆர் கெட்டிங் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும். அப்ரிசியேஷன் will increase your confidence level. அப்ப அப்ரிசியேஷன் எப்ப கிடைக்கும்? இருந்தா தானே சொல்ல முடியும். உள்ள சரக்கு இருந்தா தானே வெளில வரும். எப்படி சரக்கு போகும், எப்படி போகும்னு கேட்டா, we have to plan. அதுக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகுது. நான் அதுக்காக தான் உங்களை யோசிக்க சொன்னேன். யாராவது அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து இந்த செல்ஃப் டெவலப்பிங்கான விஷயங்கள்ல கவனம் செலுத்துனீங்களா?
அட்லீஸ்ட் இப்போ இந்த கேலிகிராஃபி அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். இல்லைன்னா ஏதோ ஒரு புத்தகம் வாசிப்பது, இல்லைன்னா நான் ஒரு போய் ஏதோ கேம் விளையாட்டேன், அது வந்து என்னுடைய பாடி பில்டிங். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எதையாவது பண்ணோமா? அப்போ இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம், ஒரு நாளாவது 1 மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரொம்ப கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து திருப்பியும் அந்த ஒர்க் இருக்குல்ல, நான் யோசிக்க சொன்னா யோசிச்சு பாருங்க, வெட்டியா எவ்வளவு நேரம் கால்குலேட் பண்ணி பாருங்க. அதாவது காலேஜுக்கு வந்துட்டு போனது, காலேஜ்லயே லெக்சரர் வரலன்னா கேர்ள்ஸ் கதை பேசுவாங்க, பசங்க என்ன பண்ணுவீங்க, வாடா வச்சு போலாம் அப்படின்னு வேலை போட்டுட்டு இப்படியே சுத்த வேண்டியது அந்த காலேஜை. இப்படி தானே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். என்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன என்னுடைய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். பர் டே 1 hour we have to spend. இதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போது. நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு மணி நேரம் இப்ப இவ்வளவு பெருசா இருக்கேன்ல நானு, புரியுதா? வேணா வந்து நான் என்னுடைய சின்ன வயசுல ட்ரைனிங் முடிச்சப்ப இருக்க போட்டோவை நான் அனுப்புறேன் மேம். ஒரு நாள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல அதை காமிச்சிருங்க. இப்படி இருந்தேன், புரியுதா? இப்படியான ஒரே நாள்லையா சாப்பிட என்ன ஆகும் வெயிட் போடும். ஒரே நாள்ல வெயிட் வந்துருமா சொல்லுங்க? நீங்க ஒரே நாள்ல வெயிட் வருமா? இப்ப நான் ஒரு 60 kg இருக்கேன், திடீர்னு 80 kg வர முடியுமா? இந்த மாசம் 1 கிலோ, அப்படியே ஒரு கிலோவா 1/2 கிலோ 2 கிலோ இப்படிதானே ஏறி இருக்கும். அப்ப ஒரு உடம்பில் இருக்க வெயிட்டும் அப்படிதான் ஏறும். ஒரே நாள்ல நீங்க வந்து இந்த சீட்ல உட்காந்துட்டீங்களா, குட்டியா பிறந்தீங்க, வயது இருந்தீங்க, பண்ணீங்க, அப்படியே வளர்ந்தீங்க. அப்ப எல்லாமே சிறிதாக இல்லையா? சிறு துளிதான் பெருவிடம். அப்ப நீங்க இப்ப விதைக்கிற அந்த 1 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய உயர்வுக்காக விதைக்கிற இந்த 1 மணி நேரம் தான் பின்னாடி உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அதுதான் யூஸ். எதை ஒண்ணா கத்துக்கலாம், கண்ட மேனிக்கு கத்துக்கலாம். கத்துக்கிறது என்னைக்குமே என்ன ஆகாது, வீணா போகவே போகாது. கற்ற விஷயங்கள் மட்டும் மாறியதா சரித்திரமே இல்லை. கற்றல் வந்து அவ்வளவு கற்றல் இனிது அப்படிதானே சொல்றாங்க. கற்பது இனிதுங்கிறது தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா மேட்ரு என்னன்னா, நமக்கெல்லாம் கசக்குது. கத்துக்கிறது எப்படி இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டா நமக்கு அது பிடிக்கல. நம்மளே நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். யானை செட் பண்ணி வச்சிருக்குல்ல, அது மாதிரி அப்படி கிடையாது. நீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி செய்யுங்க. எப்படி ஒரு கொடைக்கானல் ட்ரிப் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குதோ, ஒரு லியோ சாங்கோ அந்த சினிமாவோ என்ஜாய்மெண்ட் கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு ஹிஸ்டரியை நீங்க படிக்கிறீங்கன்னா, I'm not at all telling about your college books or school books. I'm telling about the general knowledge. சொல்லுது புரியுதா? பலதரப்பட்ட புத்தகங்கள், இல்லைன்னா பலதரப்பட்ட கேள்வி ஞானங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அது எனக்குலாம் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது தான் ஹிஸ்டரி படிக்கிறேன். கிமுலேருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒரு கியூரியாசிட்டி, ஹிஸ்டரி இஸ் அ ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட்னு ஒரு எண்ணம் வந்தது அதை படிக்கும்போது. ஆனா அது வரைக்கும் நான் எத்தனை திட்டிருக்கேன். ஆனா ஹிஸ்டரி தான் இதுல நமக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், அது வேற விஷயம். ஆனா நான் எத்தனையோ தடவை திட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? தண்டம். என் வாயால சொல்லிருக்கேன், டைம் வேஸ்ட், ப்ரொடக்டிவா கிடையாது. சயின்ஸ் படிக்கலாம், நமக்கு அதுதான் வந்து இன்னோவேட்டிவா இருக்கும். இன்வென்ட்ரி இல்லையா? இப்ப இன்னைக்கு இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து போன் பாத்தீங்கன்னா 5G 6G 3Gல இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. முதல்ல லேண்ட்லைன்ல பேசிட்டு இருந்தோம். இன்னோவேஷன்ஸ், கண்டுபிடிப்புகள், இதுக்கு எல்லாத்துக்கும் எது முக்கியம்? சயின்ஸ் தான் முக்கியம் இல்லையா? அதுதான் படிக்கணும். எதுக்கு வந்து பழசெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்? அந்த மாதிரியான எண்ணம் உடையவளாக தான் நான் வளர்ந்தேன். அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நானா படிக்க தான் இப்படியான ஒரு பாரம்பரியம் கொண்ட வரலாறு மிக முக்கியம். அமைச்சரே, எந்த படத்தோட டயலாகு? வடிவேல் படம் ஒண்ணு, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி ரசிகர். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே பாரு அவர், அந்த வடிவேல். அது மாதிரி வரலாறு மிக முக்கியம். நாம் நம்முடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப அது படிக்கும் பொழுது நான் சொன்ன வேஸ்ட் சப்ஜெக்ட் நினைச்ச எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஏன்னு கேட்டா விஷயங்கள் நிஜமாகவே நாம் அதை ஆர்வத்தோடு செய்யும் பொழுது அது நமக்கு இனிமையாக மாறிவிடுகிறது. நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவர் மைண்ட். யூ கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் தட். இன்ட்ரெஸ்டா நீங்க அதை செய்யும் போது உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். தூக்கம் வராது. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் 4 மணி 3:30க்கெல்லாம் எழுந்திருப்பேன். என்
என்ன சொல்றது, இப்ப நான் இந்த இடத்துல நின்று இப்ப எவ்வளவு காலேஜஸ்க்கு போறோம், எவ்வளவு பேசணும். இப்ப கோவிட் டைம்ல வந்து நிறைய பண்ணாங்கன்ட்டு உங்க செக்ரட்டரி பிரசிடென்ட் சொன்னாங்கல்ல, என்ன பண்ணேன்னு தெரியுமா? இது ஒண்ணு மட்டுமே நீங்க வச்சுக்கோ. என்ன பண்ணனா, ஒண்ணுமே இல்லை, வாலண்டியர்ஸ் யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். நிறைய பேர் வந்தாங்க, யங்ஸ்டர்ஸ், உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிதான் அவங்களெல்லாம் வச்சு ஃபுல்லா கணக்கு எடுத்தோம். யாரெல்லாம் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஹோல் சேல்ல ரைஸ், கிராசரிஸ் எல்லாம் வாங்கி ஒரு மண்டபத்துல வச்சு அதை பிரிச்சு போட்டு இந்த ரைஸ் அண்ட் கிராசரிஸை கிட்டத்தட்ட ஒரு 3500 ஃபேமிலிக்கு அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்தோம். பெரிய விஷயமா இல்லையா? இது எப்படி செய்ய முடிஞ்சது? எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது? இந்த பதவியில் இருக்கிறதுனால தான் நான் சொன்னோன்னே என்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பசங்க இல்லையா? அதாவது அவனுக்கு நிஜமாவே சமுதாயத்தின் மேல அக்கறை இருந்தாலும் இல்லைனாலும் மேடம் கீழே போய் வேலை செய்யலாம், ஒரு போலீஸோட ஒரு லைசன்ஸ் கிடைக்கும் நினைப்பாங்களா இல்லையா? பசங்க வராங்க. அதே மாதிரி நான் போய் டொனேஷன் கேட்டா கொடுக்குறாங்க. ஏன், எதுக்காக கொடுக்குறாங்க? லில்லி கிரேஸ்க்காகவா? எனக்காகவா? எதுக்காக? அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஒரு லைசன்ஸ் இருந்தா நல்லது, கொடுக்குறாங்க, கிடைக்குது. ஒரு பதவி வந்து உங்களை என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாசிபிள் ஆக்குது, செய்யறதுக்கு பாசிபிள். எதுன்னு கேட்டா, இந்த உடை எனக்கு எது தந்தது? எது தந்துச்சு இந்த உடை? மேம் டெய்லர் கொடுத்தாரு மேம், நீங்க போய் ரேமன்ஸ்ல வாங்கினீங்க கொடுத்தீங்க. அப்படியா? அவர் தச்சு கொடுத்தாரு போட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? அதுவா? எது தந்தது? நான் ஆசைப்பட்டேன், அதற்காக படித்தேன், வேலை வந்து கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஒன்னு சொல்ற மாதிரி யாரும் கேள்விப்படுற மாதிரி எவனுக்கும் காசு கொடுக்கல. அதே மாதிரி விழுந்துலாம் நான் படிக்கல. சத்தியமா சொல்றேன், சந்தோஷமா படிச்சேன். ஏன்னா நீங்க திருப்பி சொல்றீங்க சந்தோஷமா படிச்சேன்னு. ஆமா, ஏன்னா எப்படி சொல்றது, நான் இப்ப படிச்சப்ப என்னுடைய பொசிஷன் என்ன தெரியுமா? இந்த எக்ஸாமுக்காக நான் படிச்சப்ப என் பொண்ணுக்கு 2.5 வயசு. விட்டுட்டு சென்னையில போய் 3 மாசம் போய் படிக்கிறேன். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, குழந்தைய வச்சுட்டு படிக்க முடியல. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, இப்ப நீங்களே அப்படி 1000 ரீசன் சொல்றது. குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, என் மாமியார் என்ன கொடுமை பண்ணாங்க, 1000 ரீசன் சொல்லலாம். ஆனா ரீசன் வந்து ஒண்ணுமே இல்லைனாலும் ரீசன் சொல்லலாம். ஆனா மனசுல நீங்க விதைச்சிட்டீங்கன்னா அந்த விதை மரமாக எப்படி அதை நீங்க தடுக்க முடியும்? விதை போட்ட விதை வளரத்தானே வேண்டும். விதை வளராமல் போகுமா? அது வளரத்தான் வேண்டும். அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை ஆங்கொரு பொந்தினில் வைத்தேன். என்ன ஆச்சு? வெந்து தனிந்தது காடு. பாரதியார் சொல்றாரு. பாதி பேருக்கு பாரதியார் பாட்டே தெரியாது. அது பாடணும், தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் உனக்கு உத்வேகத்தை கொடுக்கும். பாரதியார் கவிதைகள் அழகா இருக்கு இருந்துட்டு போகுது. சிலபஸ்ல வரும், மனப்பாடம் கூட பண்றது கிடையாது. நம்ம மெமரி ஸ்கில்ல டெவலப் பண்றது கிடையாது. இன்னமும் நம்ம நானும் பிறந்தேன் வளர்ந்தேன் ஆரம்பிச்சேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னா அதுல சப்ஜெக்ட் அப்படிதானே ஆரம்பிச்சேன். இப்ப வந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்ல பசங்க ஏதோ வேற வேலையே இல்லை, வேலைக்கு போனாதான் பொண்ணு தருவாங்கிறாங்க, வேலைக்கு போனாதான் என் அம்மா அப்பா மதிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டியாடான்னு கேட்பாங்க. அதுக்காக வேலைக்கு போக வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது. இதுதானா வாழ்க்கை? இது வல்ல வாழ்க்கை. நான் என் சமுதாயத்துக்கு என்ன செய்தேன்? அப்ப என் சமுதாயத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னா முதல்ல நான் என்ன சொன்னாங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னா எனக்கே சோறு போட்டுக்கணும்னா எனக்கு ஒரு வேலை வேணும், இல்லைன்னா எனக்கு ஒரு பிசினஸ் வேணும், எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த சமயத்துல எப்ப டிகிரிலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு வர்றப்ப அப்ப யோசிப்போமா, இப்பயே யோசிக்கணுமா? சொல்லுங்க. ஒண்ணுமே ஊருக்கு போகணுமா? நீங்க சரியா ஒரு ஊருக்கு போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 4 நாள் லீவ் வந்துச்சுல, இந்த தைப்பூசம், ரிபப்ளிக் டே ஏதோ லீவ் வந்துச்சு, 4 நாள் சேர்ந்தப்பல இருக்கு, நம்ம வந்து ஊருக்கு போலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கம்மா. ஓகே, பேக்லாம் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எந்த ஊருக்கு போகலாம்? இந்த ஊருக்கு போகலாமா? இந்த ஊர்ல யாரும் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க? அப்படி யோசிச்சு போவோமா? வீட்லயே இந்த ஊருக்கு போனோம், இந்த சித்தி வீட்டுக்கு போறோம், இல்ல டூருக்கு இங்க போறோம், எத்தனை நாள் தங்க போறோம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு, இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது யோசிச்சு பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோமா? வீட்டுல யோசிச்சுட்டு பிளான் பண்ணதுன்னு போவோம். ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? டிகிரி முடிக்கிற வரைக்குமே எந்த ஊருக்கு போறீங்கன்னே தெரியாம முடிக்கிறீங்க. டிகிரி முடிச்சுட்டு எந்த ஊருக்கு போலாம்னு யோசிக்கிறீங்க.
What is your aim? I want to become a teacher, ma'am. I want to become a doctor, ma'am. டாக்டர்னா MBBS அப்ரிவேஷனே தெரியாது. MBBSனா என்ன தெரியாது, நீட்னா என்ன தெரியாது. I want to become a doctor, ma'am. I want to become a collector, ma'am. கலெக்டர்னா IAS அதுவே தெரியாது. நான் உங்களை குறைத்து மதிப்பிட்டு சொல்றதுக்காக சொல்லல. தெரியாதுன்னா ஏன் தெரியாது? நான் தெரிஞ்சுக்கல. நான் லியோ படம் தான் பார்க்க போனேனே தவிர வச்சுட்டு ஒரு நல்ல விஷயங்களை நான் காது கொடுத்து கேட்கவில்லை. எனக்கு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குனா என்ன? பொழுதுபோக்குனா என்ன? அந்த காலத்துல பொழுதை எப்படி போக்குவது என்று தெரியாமல் அதற்காக சில இந்த மாதிரியான நடனங்கள், பாடல்கள், எப்படி சொல்றது, நாடகங்கள் வச்சு பொழுதை போக்குறது. எப்படி போக்குறதுன்னு தெரியல, அதான் பொழுதுபோக்கு. நீ வாழ்க்கையே பொழுதுபோக்கா இருந்ததுன்னா எப்படி? கம்ப்ளீட்டா என்டர்டெயின்மெண்ட், அதுதான் வாழ்க்கையாவே. என்ன பண்ணும்? படுத்துட்டு போலாம். இதுதான் வாழ்க்கையே பொழுதுபோக்கா இருந்தா என் வாழ்க்கை எப்படி நான் வாழ்வது? ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கேன். சினிமா மோகத்துல இருந்து வெளில வந்துருங்க. போன் மோகத்துல இருந்து வெளில வந்துருங்க. வெட்டி அரட்டையில இருந்து வெளியில வந்துருங்க. சும்மா போய் இந்த பசங்க எல்லாம் கேட்டா பெரிய சக்சஸ்ஃபுல் கொண்டாடுறேன், உனக்கு தண்ணி அடிக்கணும், வெளில வந்துருங்க. அது என்ன சந்தோஷம்? கன்றாவியா இருக்கும். வாந்தி எடுத்துட்டு அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு அந்த தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறோம். அதாவது இப்ப யாராவது வீட்டுல ட்ரங்கர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க பாத்துருந்தீங்கன்னா இல்ல தெருவுலயே எவனாவது ஒருத்தன் ட்ரங்கர் இருந்தா அப்படியே படுத்து கிடப்பான். ஜட்டிலாம் தெரியும், லுங்கி மேல கிடக்கும். பாத்துருக்கீங்களா? அவன்லாம் வந்து என்னுடைய லட்சியம் வாழ்க்கையில் நான் தண்ணி குடிக்காரனாக மாற வேண்டும் அப்படியா இருந்திருப்பான். எல்லாவனும் என்ன நினைச்சிருப்பான்? அவனுக்கு தான் லைஃப் நல்லா வாழதான் நினைச்சிருப்பான். எப்படி அவன் அப்படி மொடா குடிக்காரனா மாறினான்? இதோ வாடா மச்சி, ஒரு பெக் டேஸ்ட் பண்ணிப்பாரு. நமக்கு தெரியும், ஐ ஹாவ் அ கண்ட்ரோல், நான் கண்ட்ரோலா இருப்பேன், ஒரு விஷயமே இல்லை. அப்படி இருந்தவன் தான் இன்னைக்கு அப்படி மல்லாந்து படுத்து கிடக்குறான். அது சொல்றது புரியுதா? அதுல போவே கூடாது, அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. நானே சின்ன சொல்றேன், களவும் கற்றுமாற அது எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். நான் பேசியிருக்கேன், என்ன சும்மா டேஸ்ட் அதை பண்ணி பார்த்துடணும். உண்மையா நான் சொல்றேன், நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் வந்து அதை திருப்பி கேட்கும், அது நல்லா இருக்கும். உண்மையிலேயே அது நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி உணர்வுகள் வந்து அதை நோக்கி நம்மளை அழைத்து செல்லும். எல்லாருமே அடல்ட்ஸ் தான் இருக்கீங்க, யாரும் இங்க சின்ன பிள்ளைங்க இல்லை. தப்பான ஒரு வீடியோ, பான் வீடியோ இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னு பார்க்க தான் தோணும். ஐயோ இல்லை மேம், நானும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க வெளியில சொல்லிக்கலாம். ஆனா இயற்கை நம்மை அப்படிதான் அழைத்து செல்லுது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அது உண்மை. உள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், மோசம் நாசமா போயிடுவீங்க. ஒரு டைமே போச்சு, பிஞ்சிலேயே பழுத்து போயிடும். அது எதுக்காவது பிரயோஜனம் இருக்குமா? சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. டக்குன்னு வெளியில வரணும். மைண்ட், ஆல் அபவுட் மைண்ட் கண்ட்ரோல். என்னுடைய எய்ம் என்ன? நான் எதற்காக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அதற்கான களம் தான் இந்த 3 வருடங்கள். அப்படியே ஒரு அதான் வரணும். அப்ப எங்களுக்கான சந்தோஷமே கிடையாதா மேம்? எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணுமா மேம்? நீங்க சொல்றத பார்த்தா அப்படிலாம் கிடையாது. அதை சந்தோஷமா செய்யுங்கன்னு சொல்ல வரேன். படிப்பு மட்டுமே கிடையாது. டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தோனியா எல்லாருக்கும் தெரியும், வேற பிளேயர் PV சிந்துவை தெரியும். படிப்புனே நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், வே டு சர்வீஸ் கமிஷனே கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ சந்தோஷமா தாராளமா நல்லா செய். ஆனா அதுல நீ உருப்படுவியான்னு மட்டும் பாத்துக்கோ. நான் அந்த படம் டைரக்டர் ஆகலான்னு இருக்கேன், அதுக்காக தான் சினிமா பாக்குறேன். டைரக்டர் ஆகலான்னு போனோம், எத்தனை பேர் உருப்படாம அங்க கோடம் பக்கத்துல சுத்திட்டு இருக்கான். சென்னை பான் கேர்ள், என்ன கேளுங்க, பர்சனலா வந்து கேளுங்க, நான் சொல்றேன். என் ரிலேட்டிவே இருக்காங்க, இதை பார்த்தா வருத்தப்பட போறாரு அவரு. இருக்காங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வந்து உருப்படாமையே போறதுக்கான வழி அது. எல்லாருமே அதை தூக்கி விடாது. ஆனா நான் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சியை நம்பினோர் கைவிடப்படா. இதை நான் சொல்லாத இடமே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்பினோர் கைவிடப்படா. உனக்கு ஒரு வேலையை அது கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஏன்னா 1947 தான் நம்ம விடுதலை வாங்கணும். அதுக்கு மாறவே போறது இல்லை. அதுதான் கேள்வி, அதுக்கு விடை அதுதான். அது மாறாது, வரலாறு மாறாது, அரசியலமைப்பு மாறாது. இதுதான் மொத்தமே 444 விதி இருந்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கு அரசியலமைப்புல. இதுதான் விஷயம், இதுதான் இது. இதை படிச்சுட்டேன்னா உனக்கு வேலை வரும். எனக்கு VAO வேலை வந்துச்சு, RI வேலை வந்துச்சு, கமர்ஷியல் டாக்ஸ்ல வேலை வந்துச்சு, இப்ப குரூப் 1ல DSP-யா இருக்கேன். படிச்சது ஒண்ணுதான். எத்தனை வேலை கூட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல? யாருக்கு லிடி கிரேஸ்க்கு கொடுத்தாங்களா? எனக்கா எப்படி ஏதாவது இருக்கா? கிடையாது. எதுக்காக இந்த வேலை வந்துச்சு? எனக்கு நான் படிச்சேன், மார்க்ல இருக்கேன், எனக்கு வேலை வருது. நான் அதை எப்படி எடுத்தேன், எப்படி எனக்கு
லைஃப் வாழ்க்கையே மாறி போயிற்று. எத்தனையோ பேருக்கு எடுத்துக்காட்டாய் நான் வாழ்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அதுதான் விஷயம். அந்த எடுத்துக்காட்டுகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், மாற வேண்டும். அதற்காக தான் இப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதையும் நானும் வந்தேன், உட்கார்ந்த பெஞ்சு சேர தேய்ச்சேன் போனேன்னு இருக்க போறீங்களா, இல்லைன்னா சிந்திக்க போறீங்களா? நான் என்ன ஆக போறேன்? எனக்காக அந்த விதை என்ன? இந்த விதையை இன்று விதைத்து அதுக்கு மூடி வச்சிருங்க. அது வந்துடும் மரமா. அது தடுக்கவே முடியாது. மரமா வெளியில வந்துடும். அதை பழங்களை உங்கள் குடும்பம் ருசிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த பழங்களை ருசிப்பார்கள், ரசிப்பார்கள். ஆஃப்டர் ஆல் என்னமா லைஃப்? எங்க அம்மா அப்பா சந்தோஷப்படணும் அதுனப்பா. ஃபுல்லா அவங்க நமக்காகவே வாழ்றாங்க. அவன் ஒண்ணுமே இல்லை, அப்படி ஒண்ணுமே அப்படியே ஒண்ணுமே சில காலேஜஸ்ல அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஏதோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், அங்க அழுவாங்க அவங்க அம்மா. அதாவது அந்த குழந்தை ஸ்டேஜ்ல ஏறி பிரைஸ் வாங்குறதுக்கே ஆனந்த கண்ணீர் இல்லையா? சான்றோன் என கேட்ட தாய் அப்படியே அழுகுறாங்க. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறத விட உங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? வேற என்ன சந்தோஷம் இருக்கு வாழ்க்கையில? எனக்கு புரியவே இல்லை. எது அதாவது என்ன கேட்டா அந்த சிற்றின்பங்கள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயம், அது கிடையாது ஹாப்பி. பேரின்பம், அதுக்குதான் நம்ம எய்ம் பண்ணணும். பெரிய விஷயங்கள், பெரிய அதெல்லாம் வந்து இப்ப இந்த 4 பேர் வந்து புக் வாங்கினாங்கல்ல, உங்களுக்கு அது சும்மா ஒக்கிட வந்து பாக்குறது சாதாரணமா இருக்கலாம். பெரிய விஷயம். பெரிய விஷயம் என்ன கேட்டா அவங்க அப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும். அந்த அதுக்கான ஹார்மோன், அது பேர்லாம் மறந்து போச்சு, வயசாயிடுச்சு. ஒன்னொன்னுத்துக்கும் என்டார்பின் கரெக்டா அவங்க சார் சொல்றாரு. அதாவது பாராட்டுதல்கள் பெறும் பொழுது என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. அது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது. ஹாப்பி ஹார்மோன்ஸ், அதுக்கு பேர் என்னது? ஹாப்பி ஹார்மோன்ஸ். 4 ஹார்மோன் சொல்றாங்க. எனக்கு அந்த ஆக்சிடோசின் மட்டும் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அந்த ஆக்சிடோசின் எப்போ சுரக்கும்னு கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்வது மூலம். உங்க அம்மாட்ட எத்தனை பேர் எத்தனை தடவை கட்டி பிடிச்சி மா யூ ஆர் சோ ஸ்வீட் மா, ஐ லவ் யூ மான்னு சொல்லியிருக்கீங்க? லவ் யூங்கிறது லவருக்கு சொல்றதுதான், அப்பாக்கெல்லாம் கிடையாது. கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இருக்கடி, சூப்பரா இருக்கடி, அப்ரிசியேஷன் வந்து அதுக்கு என்டார்பின். அன்பை வெளிப்படுத்தும் போது தொடுதல்கள் மூலமாக பெற்றோரிடம், உங்களுடைய சிப்ளிங்ஸ் கிட்ட, இப்ப அந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு ஆக்சிடோசின், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து லவ் பண்ணாதான் சந்தோஷம், அது ஒரு கிறுகிறுன்னு இருக்கும் தான், ஜாலியா தான் இருக்கும். அது மாதிரி நல்லா அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும் தான். ஏன்னா அது வந்து அதுக்கான ஹார்மோன் அந்த வேலையை செய்யுது. அதை தப்பே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க பாய்ஸ், உங்களுக்கும் தான் சொல்றேன். அதாவது பையன் பொண்ணுன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் செக்ஸ் மேல நமக்கு ஈர்ப்பு வர்றதுல தப்பு கிடையாது. தட்ஸ் ஃபார் we are created இல்லையா? உண்மையில பார்த்தோம்னா கடவுள் எல்லாமே, எந்த இந்த உலகத்தின் எந்த உயிர்கள் பார்த்தீங்கன்னாலும் என்னன்னு கேட்டா, என் ஹஸ்பண்ட் இதை சொல்லிட்டே இருப்பார், ரீப்ரொடக்ஷன் தான். அவ்வளவுதான், ஒன்னே ஒண்ணுதான். அதுன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணி வைப்போம் குழந்தை, ரீப்ரொடக்ஷன், சிம்பிள் விஷயம். ஸோ அப்ப ஆணும் பெண்ணும் ஒருத்தர் அட்ராக்ட் ஆகுறது தப்பே கிடையாது, பெரிய விஷயமே இல்லை, அது தப்பே இல்லை. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து அது நல்ல முறையில் அந்த உறவு இருந்ததுன்னா அதுக்காகவே அந்த பொண்ணு முன்னாடி நம்ம நல்லா சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காகவே நல்லா படிக்கலாம். ஆனா நம்ம அதுக்கு அந்த வரையறைகளோ அதற்கான என்ன மாதிரியான விஷயங்கள் என்ற மெச்சூரிட்டியே இல்லாத வயசு உங்களுக்கு. இப்ப போய் அதை விழுந்தீங்கன்னா பிஞ்சில படுத்து போயிருவீங்க, நசுக்கி தூக்கி போட்டுரும். சமுதாயம் உங்களை குப்பையில் வீசி எரிந்து விடும். வாழ்க்கை வீணா போயிடும், தாறுமாறாயிரும். அதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கேன். கேஸ் பாக்குறது நானு, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் போக்சோ கேஸ்ல உள்ள வருவாங்க. அவனை பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். அவனுக்கே 19-20 வயசா இருக்கும். அவன் போய் ஒரு 16 வயசு பொண்ண லவ் பண்ணியிருப்பான். இவனுக்கு எத்தனை வயசு? 19. அவன் லவ் பண்ண வயசு பொண்ணு எத்தனை வயசு? 16. 18 வயசுக்கு கீழே இருந்தா அவங்க எல்லாம் யாரு? சிறுமிகள் அப்படின்னு நம்ம தான் சட்டம் சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ணுது, இவனும் லவ் பண்றான், 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க. என்ன நடக்கும்? அது பிரெக்னென்ட் ஆயிரும். இவங்களுக்கே தெரியாது, ஐய மாட்டிக்கிட்டோம், எதா பண்ண முடியுமா? நடக்குது. நான் அப்படி சீச்சி எல்லாம் பேசுறாங்க. நடக்கதான் பேசுறேன். யாராவது இந்த மாதிரி டிராப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துருங்க, ஜெயிலுக்கு போயிருங்க. ஏன்னா நீ வந்து 19 வயசு தான், அதுக்காக உன்னை யாரும் சின்ன பையன் சொல்லப்படுகிற. அது 16 வயசு குழந்தை, அது பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. ஸோ நீ போக்சோ சட்டத்துல உள்ள போயிடுவேன். போக்சோல மட்டும் கன்ஃபார்மா கன்விக்ஷன் 10 வருடங்களுக்கு மேலதான் உனக்கு தண்டனை. நீ என்ன பண்ண, என்ன பாவம் பண்ண? நீ எல்லாம் உலகம் போற்றும் புதுமையான விஷயம் காதல் செய்வீர், ஆதலால் காதல் செய்வீர்.
நல்ல விஷயங்களே பாருங்க. அதுன்னு காந்தி தாத்தா சொல்லி கொடுத்தாரு 3 குரங்கு பொம்மை. நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க, நல்ல விஷயங்களையே பேசுங்க. அப்ப லவ்வே தப்பானா லவ் தப்பு கிடையாது. அது நீங்க எந்த வயசுல செய்றீங்க, எந்த மெச்சூரிட்டியில செய்றீங்க, உன் முதுகெலும்பு உனக்கு இருக்கா, நேரா நிக்க முடியுமா, சோறு போட முடியுமா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கா, ஏன் இருக்குன்னு வயசு வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, அந்த ஏஜுக்கு வரும்போதுதான் புரியும். அப்ப கவனத்தை சிதறடிக்காமல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிதறடிக்காமல் மெயினா 3 விஷயம் அதுல சிதறடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கவனத்தை சிதறடிக்கிறது, சரியா, இதை விட்டுறணும். 2வது இந்த லவ் கிவ். அதாவது என்ன கேட்டா அதெல்லாம் நல்ல விஷயம் தான், திருப்பி திருப்பி அதான் சொல்றானா, அது எப்படி உனக்கு கண்ட்ரோலா இருக்க பழகல, தெரியலங்கிற விஷயத்த செய்யாதீங்க. இப்ப என்ன கேட்டா உங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரியலப்பா, கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும், காரும் வீணா போவோம், நீயும் போயிருவேன். அதுதான், அதை செய்யாதீங்கிறேன். கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து அதை போய் சொல்லி கொடுத்து பெரியவங்களா பார்த்து வச்சு பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு கல்யாணம், புரியுதா? அப்ப பண்ணா போதும். பசங்களுக்கு தான் மெயினா சொல்றேன். ஏன்னா இவனுங்க வந்து அழுதுகிட்டு போயிடுவாருங்க. ஜெயிலுக்கு போறது யாரு? நீங்க தான். நான் பார்த்து நிறைய விஷயங்கள், வழக்குகள் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அவனும் இன்னசென்ட், இவதான் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்க தான் தொல்லையே பண்ணிப்பாளுங்க. என்னை கூப்பிட்டு போயிரு, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு பேசி இருக்கிறது யாரா இருக்கும்? இந்த கேர்ள்ஸா தான் இருக்கும். அவதான் நான் சொன்னா, நான் தான் கூப்பிட்டு போனேன், நீ இப்ப ஜெயிலுக்கு போ, அவதானே கூப்பிட்டு போனா, ஜெயிலுக்கு போ, புரியுதா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை 2வது அந்த இந்த மாதிரியான கவன சிதறல்கள், அதுலயே தான் இதுவும் வந்துடும். எது சொல்றது, இந்த தண்ணி பசங்களுக்கு சொல்றேன், இல்லைன்னா சும்மா அந்த லைட்டா அந்த கஞ்சா இதெல்லாம் இங்க இல்ல. இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊரா இருக்கு, நான் நம்புறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சும்மா டேஸ்ட் தான், நீங்க இதைதான் சொல்ல, இதைதான் நீங்க அது பக்கம் எவனாவது வாடா வச்சி வாடானா ஜட்டி தெரிய படுத்திருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் வரணும். ஐயோ அந்த மேடம் சொன்னாங்களே, இதுதான் ஞாபகம் வரணும், வேற எதுவுமே வரும். அப்படியே வாழ்க்கையை வீணடித்து விடும். சரியா? 3வது ஒரு விஷயம் இருக்கு, இந்த 2 தாண்டி 3வது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து கம்ப்ளீட் என்ன சொல்றது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன். என்னன்னு கேட்டா மனதளவுல கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது, மனதளவுல நெகட்டிவ் எண்ணங்களோட இருக்கிறது. நெகட்டிவ் சொல்றது புரியுதா? இது எல்லாத்த விட மோசம். நெகட்டிவா சிந்திக்கிறதுங்கிறது இது எல்லாத்தோட மோசம். என் தண்ணி அடிச்சுட்டு கூட அது ஏதாவது அதுக்கு என்ன, அது மறுவாழ்வு மையம், குடிக்கிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் இருக்குமே, என்னது என்னமோ அது நல்ல பேர் இருக்கும். அந்த மறுவாழ்வு மையத்தை சேர்த்து கூட உங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளில கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்லயே இருக்கவங்க சாவர வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. எப்படி புலம்புவாங்க, அப்படியே அந்த காலத்திலேயே அப்படி இருந்தா எப்படி பண்ண, எங்க வீட்டுல அவங்க ஃபீஸ் கட்டல, நான் திருச்சியில போய் சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சிருந்தேன்னா இப்ப நான் பெரிய ராஜாவா இருப்பேன், இனி எங்க புத்தனாம்பட்டி காலேஜ்ல இருக்கு. இதெல்லாம் புலம்புறவங்க இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க. அது சாவர வரைக்கும் சொல்லுவாங்க, எனக்கு எங்க அம்மா அது செய்யல, எனக்கு அப்ப நான் இது பண்ணேன், அது பண்ண, எனக்கு நான் கருப்பா இருந்தேன், எனக்கு கருப்பா இருக்கிறதுனால. எப்போ திரௌபதி முர்மு அழகா இருக்குது, அழகா உட்காந்துருக்காங்க ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன்ல. கருப்புன்னா அப்படி ஒரு கருப்பு, அதுக்கு பிரசிடென்ட் அவளே அவங்க ஆனாங்களா இல்லையா? கலரா, கலர் வச்சுதான் பிரசிடென்ட் கொடுக்குறாங்களா? இல்ல, கலருக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. நிறம் எது, அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸ்ங்கிறதே வேற. உண்மையான அழகு என்பது எண்ணங்கள், ஆட்டிடியூட். புரியுதா? ஒரு ஆட்டிடியூட் தான் அழகு. அவர் திருப்பி எனக்கு அவர் தான் ரோல் மாடல். அவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய எப்படி இருந்தாரு, செம்மையா போட்டுட்டு டக்கின் ஷர்ட் போட்டு அப்படி இருந்தாரா? அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவரோடது? இப்படி 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 இருக்கும். ஆனா அவரை தானே நம்ம கொண்டாடுறோம், அவர் தானே கொண்டாடுறோம். ஆக்சுவலா அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் வரும், ஆனா அவர் அரசியல் தலைவரே கிடையாது. அவருடைய இறந்தப்ப நீங்களா என்ன வயசுல இருந்த சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க, என்ன கூட்டம், என்ன மாதிரியான மரியாதை, எப்படி எப்படி அது வந்துருது, எப்படி வந்தது என்னன்னு கேட்டா இதுதான் அப்பியரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ அந்த எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இல்லைன்னா வந்து இந்த சின்ன வயசுல வந்து கேட்ட
கேட்ட வார்த்தைகள், எங்க இதெல்லாம் உருப்பட போகுது அப்படின்னு உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியல அப்படி சொல்லக்கூடாதுன்னு. புரியுதா? அதனால என்ன தப்பு கிடையாது. அவங்களுக்கு அவங்க படிக்கலையா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மென்டல் எஜுகேஷன் யாரும் சொல்லி தரலையா இருக்கலாம். அதனால அவங்க இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொல்றாங்கன்றதுக்காக அவங்க வந்து நீங்க உருப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்கிறத நல்ல மைண்ட்ல வச்சுட்டு நம்ம உருப்படவே போறது இல்லை அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். டோன்ட் டூ தட். நீங்க உங்களை பற்றி உயர்வாக எண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் உயர்வா எண்ணணும்னா நீங்க முதல்ல உயர்வான காரியங்களை செய்ய வேண்டும், உயர்வாக சிந்திக்க வேண்டும், உயர்வாக பேச வேண்டும். எந்திரிச்சு வெளியில நிக்கணும், வரணும், ஸ்டேஜுக்கு வரணும், பயப்படாம பேசணும். இப்ப நீங்க ஒண்ணு தப்பா பேசுறீங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, தப்பு கிடையாது, சிரிச்சுட்டு போறாங்க, அதுல என்ன இருக்கு? அப்படி பழகி பழகிதான் நிறைய பேர் மிகப்பெரிய பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் கண்ணி பேச்சில் நிறைய தப்பு பண்ணி கிண்டல் அடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எப்ப எப்ப அது உனக்கு தெரியும்? அவங்களுடைய பயோகிராஃபி படிச்சாதான் உனக்கு தெரியும். நீ தான் லைப்ரரி பக்கமே போலன்னா உனக்கு எப்படி தெரியும்? மிக காந்தி தாத்தா அவரோட லைஃப் ஸ்டோரி அது கண்டிப்பா படிச்சிருக்கீங்களா? மகாத்மா காந்தியின் சுயசரிதை படிச்சிருக்கீங்களா? அதுவே படிக்கலான்னு சொன்னீங்கன்னா வீட்டுல போய் தலையில நல்லா அடிச்சுக்கோங்க. சரி, வெக்கமா இருந்தது அந்த மேடம் கேட்கிறப்ப. தேச பிதாப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலன்னா why are you in this தேசம்? ஏன் இந்த நாட்டுல இருக்க? படிக்கல. நீங்க முடிக்கிறத பார்த்தா படிக்கலான்னு தெரியுது. படிங்க, தயவு செஞ்சு தெரிந்து கொள்ளுங்கள், விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் விஸ்டம். நாலேஜை டெவலப் பண்ணுங்க. கூட்டு வேலையை கொடுப்பான். கூட்டு எங்க போனாலும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட், நீ எங்க போனாலுமே உன்னைய தாங்குவாங்க. அறிவு தான் உன்னை உயர்த்த போகுது. டிசிப்ளின், ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் இருந்தாலும் அறிவு வரும். ஏன்னா டிசிப்ளின்டா இருந்தாலும் அந்த சொன்னல, இந்த 1 year பர் டே 1 hour ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப், அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஒரு ஒழுங்கா நீ பண்ணணும்னா யூ ஆர் அ டிசிப்ளின்ட் சைல்ட், யூ வில் டூ தட். ஸோ டிசிப்ளின் இருந்தாதான் நாலேஜே வராது. அடுத்த விஷயம், ஸோ டிசிப்ளின் பேஸ். அப்ப நாலேஜை டெவலப் பண்ணணும்னா எது பேஸ்? ஒழுக்கம். டிசிப்ளின்ங்கிறது அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். நான் அதுக்கு இப்ப போக விரும்பல. அது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நாலேஜ் மேல வந்துடும். நாலேஜ் இருந்தா விஸ்டம் வந்துடும். விஸ்டம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். எல்லாம் நீ என்ன வேலைக்கு போனா என்ன வாழணும் எல்லாமே ஆதாரம். ஆக மொத்தம் இன்று இந்த நாளில் செல்வ குழந்தைகளே, உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறது, உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், உயர்வாகவே சிந்தியுங்கள். இது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கும், ஆனால் அது மாறும். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய லைஃபே சொன்னேன் இல்லையா. இப்ப நான் ஆபீசரா நிக்கிறேன்ல, நான் காலேஜே போல, நான் எப்படி ஆபீசர் ஆக முடியும்? சூழல் அதுதானே. ஆனா ஆபீசரா உங்க முன்னாடி நிக்கிறேன்ல, நிக்கிறேனா இல்லையா? எத்தனை வேலை நான் சொன்னேன். ஸ்கூல் டீச்சர், தென் விஏஓ இருந்திருக்கேன். அடுத்து திருப்பி குரூப் 2 எக்ஸாம் எழுதினேன். அதுல வந்து இன்டர்வியூ போஸ்ட், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், திருப்பியும் அதுக்கப்புறம் திருப்பியும் எக்ஸாம் எழுதினேன். அதுல கமர்ஷியல் டேக்ஸ்ல டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், திருப்பியும் எக்ஸாம். ஏன்னா ஜாலியா இருக்கும் எனக்கு படிக்கிறது. படிக்க அது ஏன் ஜாலியா இருக்குன்னு கேட்டா, நீங்க தான் உங்க மைண்டை செட் பண்ணணும். நீங்களே நினைச்சுக்கிறீங்க சினிமா தான் ஜாலியா இருக்கு, நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. படிக்கிறது ஜாலியா இருக்கும். ஏன்னா விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். புக் ரீடிங் ஹேபிட் இருந்ததுனாலே போதும். அது உங்களால் அதை முடிக்காம அப்படியே நல்லா இருக்கும். எப்படிலாம் ஆட்சி செஞ்சிருக்கான்னு அப்படியே ஆசையா இருக்கும். என்னென்ன மாதிரியெல்லாம் சிந்திச்சிருக்காங்க, இந்த பூமி எப்படி ஒரு வறண்ட பூமியா இருந்தது, எப்படிலாம் காமராஜர் என்கிற ஒரு பெருந்தலைவர் இவ்வளவு அணைகளை கட்டினார், கரிகாலன் என்பவன் கட்டிய அணை அதுதான் இன்னும் அங்க வந்து வளம் சேர்த்து கொண்டிருக்கிறது இல்லையா? அவங்களாம் எப்படி சிந்திச்சு அந்த வரலாறு, இல்லைன்னா இந்த அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் என்பவர் எப்படி வந்து எத்தனை நாடுகளில் இருந்து அதனுடைய அரசியலமைப்புகளை படித்து அதையெல்லாம் சேர்த்து உலகிலேயே மிக நீண்ட அரசியல் அமைப்பாக நமது அரசியலமைப்பை அவர் உருவாக்கினார். படிச்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். உலகத்திலே மிக நீண்ட அரசியலமைப்பு எது? மிகப்பெரிய அரசியலமைப்பு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இது நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? படிச்சதுன்னு தெரியும். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுமே இல்லை. அந்த இப்ப நம்ம திருச்சியை சேர்ந்த ஒரு NRIAS அகாடமி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பார்த்தா சும்மா NRIAS அகாடமி அப்படின்னு போட்டாலே அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் கிளாஸ் எடுக்கிறது எப்படி இருக்கு? கதை மாதிரியே இருக்கும். கதை சொல்றாரு, அப்படியே கதை சொல்றாரு, அப்படியே வரலாறு கதையா சொல்றாரு. நீ
அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள் என்பதை வந்து தெளிவா இருந்துட்டு அதுல மட்டுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மட்டுமே நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்பயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்ன, இது எல்லாமே செலக்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கிறது எல்லாமே நல்லது. ஆனால் அதுக்கெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போடுங்க. பேஸ்மெண்ட் என்ன, நல்ல ஒரு மனநலம், மைண்டை செட் பண்ணிக்கிறது, அதுக்கான ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி கஸ்தூரி மேம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.